பாட்காஸ்ட் ஃபுல்லாக வந்து நான் ஒரு ஆஸ் அ ஃபேனாகவே பேசுகிறேன். ஆஸ் அ விஜய் ஃபேனா ஐ திங்க் துப்பாக்கி வாஸ் த டர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அவங்கவுங்க ஃபேவரட் ஹீரோ படம் வரும்போது காசை யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க, நாங்க தான் போடுவோம். விஜய் படம்னா நாங்க தான். ஓ, எல்லாருக்கும் டிக்கெட் நீங்க எடுத்தீங்க. என்னோட ஃபேவரட் ராங் நண்பர்கள். இந்த டைரக்டர் கொலாபரேட் பண்ணாலுமே அது அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கே வந்து ஒரு விஜய் படம் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஆஃப் தளபதினா நீ என்ன சொல்லுவ? ஃபியூச்சர்ல நான் போட போற ஆல்பம். அந்த படமே ஊட்டில எடுத்த படம். இவரால ஆட முடியும்பா, நம்ம இந்த மாதிரி பாட்டு போடலாம் தைரியமா அப்படின்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். இல்ல இப்ப நான் மருதமலை மாமணி, ஏன்னா எனக்கு விஜய் வாய்ஸ் தான் காதுல கேட்கும். இமேஜின் வடிவேல் வந்து பிச்சிட்டு இருப்பாரு இந்த சைட்ல, பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு ஒரு முறைப்பாரு. You can't help but laugh at them. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல அப்படினு சொல்லிட்டு போயிடும். விஜயோட பெஸ்ட் பர்சனாலிட்டி பாய் நெக்ஸ்ட் டோர்ங்கிறது தான் இட்ஸ் a biggest plus for him. This might be his second last film. நிறைய மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. 3 hours தான் இன்னும் தளபதி இந்த படம் பார்த்துட்டு வந்தனே 3 hours தான் ஸ்பாயிலர்னு போட்டு 1 out of 8 2 out of 8 3 out of 8 னு வந்து எல்லாத்தையும் போட்டான். எவ்வளவு ட்ரோல். இவன்லாம் யாரா சினிமால வரான்ற மாதிரி. பைரவ வரைக்கும் people are making fun. நீங்க என்ன இப்படி விக் வச்சிட்டு வரீங்க? என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ஃபைனல் ஃபிலிம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்ல ஓகே சரி, அதான் ஃபேக்ட். கிடைச்ச ட்ரெயின்ல பிடிச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா பிளாட்ஃபார்ம்ல காத்திருந்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபைனலி அவருக்கான அந்த ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த டெசிஷன் எடுத்திருக்காரு. they will really miss him தான் தோணும். பட் everyone is eager to watch. தளபதிக்கு ஒரு விஷ் மாதிரி, you know, for Diwali அந்த மாதிரி 69 and for his political career. நீ சொல்லு, கன்சிஸ்டன்ட்டா எந்த ஹீரோ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தராரு, குடுக்குற படமும் ஹிட் ஆகுது அப்படி நீ கேட்டினா ஐ திங்க் there is no one. கண்டிப்பா we are looking forward to what happens 2026ல. பயங்கரமான அதுவே ஒரு படம் மாதிரி விறுவிறுப்பா போகுதுன்னு நினைக்கிறேன். 2026 வெயிட்டிங், 2025 அக்டோபருக்கு பண்ண வெயிட்டிங், வேற மாதிரி வெயிட்டிங். Revisit our memories of him. ஹாய் கைஸ், காத்து வாக்கில் ஒரு கான்வர்சேஷன். அதில் வந்து இது 3வது எபிசோட். இந்த 3வது எபிசோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 வருஷ காலதாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சாரி. பட் ஐ எம் வெரி கிளாட். ஏன்னா இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த லேர்னிங்கில் சரி ஓகே, ஒரு தைரியம் வந்து நம்ம வீடியோவாகவும் ஏன் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த எபிசோட். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட்டில் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் ரித்விக் கோபி, மை டியர் ஃப்ரெண்ட், வித் மீ. சோ ரித்விக், நான் உன்னை பத்தி பெருமையா சொல்லட்டுமா இல்ல நீ? இல்ல நீ சொல்லு. ஏன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த மாதிரி இப்படி உட்காந்து யாராவது பத்தி பெருமையா சொல்றது. 1-2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்ட கூட ஓகே தான். ஓகே, ஸோ ரித்விக் பற்றி சொல்லணும்னா, ரித்விக் வந்து இஸ் மை ஃபெலோ கிரியேட்டர். ஸோ ரித்விக் இஸ் எ டைரக்டர் அண்ட் வி டிட் ஷார்ட் ஃபிலிம். சாரி, நானே மறந்துட்டேன் பாருங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இப்பதான் பண்ணோம், ஆனா 3 வருஷமா பண்ணிருக்கோம். லைட்டா மறந்துருச்சு. ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி மாதிரி சொல்லலாம். ஆமா, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பயணம். அது ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அந்த வெப் சீரிஸ்ல ஹீ இஸ் த டைரக்டர் அண்ட் ஐம் த மியூசிக் டைரக்டர். அண்ட் எங்களது ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப், இட்ஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் நவ் பிகாஸ் வி போத் ஷேர் அ லவ் ஃபார் சினிமா அண்ட் வி போத் ஷேர் அ லவ் ஃபார் கிரியேட்டிங் திங்ஸ். அண்ட் ஹீ இஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஜென்ரலி அ வெரி பாசிட்டிவ் ஹியூமன் பீயிங். அவன் கூட பேசுகிறோன்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் நமக்கு கொடுப்பான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. தேங்க்ஸ் மேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ பாட்காஸ்ட் நானும் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இது நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. லைக் அண்ட் சாரி நான் இன்டரப்ட் பண்ணுறேன், பட் ஆனால் ரித்விக் ஆல்சோ ஹேஸ் அ பாட்காஸ்ட் கால் கதையாடல் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜகன் அண்ணா. அவரோட ஃபுல் நேம் என்ன? ஜெகன் பிரசாத். ஜெகன் பிரசாத். அவங்களோட சேர்ந்து ரித்விக் இஸ் ஆல்சோ டூயிங் அ பாட்காஸ்ட். மேபி உங்களோட பாட்காஸ்ட்லேயும் அப்படியே என்ன இன்வைட் பண்ணி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம இதாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு பேர் வெப் சீரிஸ்னு சொன்ன பேர் சொல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இன்னுமா ப்ரமோஷன் பண்ணுவோம். பட் இந்த வெப் சீரிஸ் கால் ஹை ஸ்கூல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பயும் போய் சினிமா கேலண்டருங்கிற ஒரு சேனல்ல போய் பார்க்கலாம். 4 எபிசோடு தான், ஜாலியா பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். நாங்க வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கி நேஷனல் அவார்டு வாங்கி என்ன பண்ணாலுமே நாங்க அப்பயும் ஹை ஸ்கூல் அங்க போய் ஸ்டேஜ்ல 30 செகண்ட் டைம் கொடுத்தா இந்த மாதிரி ஹை ஸ்கூல் காதல் மட்டும் ரெடி பாத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஓகே, சோ இன்னைக்கு என்ன டாபிக் மனசு? இன்னைக்கு என்ன பாட்காஸ்ட்ல என்ன டாபிக்? இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டிருக்கேன்னா என்ன மாதிரியான டாபிக்கா இருக்கும் நீ நினைக்கிறேன்? நான் ஃபர்ஸ்ட் கூடும்போது திட்டதான் கால் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன். சரி நீயே சொல்லு. நான் ஏன் திட்டுறது கூப்பிடணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? சொல்லு என்ன அப்படிலாம் இல்ல. ஸோ இன்னியோட டாபிக் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் வேற ஒரு பாட்காஸ்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். ஐ வாண்டட் டு ஸ்பீக் சம்திங் ஃப்ரம் மை ஹார்ட். இட்ஸ் வெரி
க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக பேசணும், சும்மா ஏதோ பேசணும், டாபிக் எடுத்தோம் பேசணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது என்னோட டச் பண்ண விஷயம் பேசணும் அப்படின்னும் போது ரீசெண்டாக என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு திங் வந்து என்னன்னா த நியூஸ் ஆஃப் தளபதி குவிட்டிங் சினிமா, ரிட்டையர்மெண்ட். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப நாள் முன்னாடியே வந்த ஒரு விஷயம் தான். ஆமாம், ஆனால் கோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது ஹிட் பண்ணி அப்படி போயிட்டு இருந்தது. இதில் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு வீடியோ வேறு பண்ணி இப்போது ஐ திங்க் 2 days பிஃபோர் ரிலீஸ் பண்ணாங்களா. அதை பார்த்துட்டு நான் பயங்கர ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா வெதையோர அனில், யூனோ த சோ கால்ட் அனில் தளபதி வெரியன், அது இருந்தாலும் இல்லைனாலுமே இஸ் பின் பிக் பார்ட் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட்டில், நம்மளுடைய சினிமாவில், நம்மளுடைய வாழ்க்கையில் ஹீஸ் ஹேட் அ வெரி பிக் பார்ட் டு ப்ளே. ஸோ அவர் வந்து சினிமா விட்டு போகிறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே உறுத்தலான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். ஐ வாண்ட் டு ரீவிசிட் his memories of our memories of him. And maybe அது பார்க்குற people who love தளபதி ஆகட்டும் சரி, இல்லை people who hate தளபதி ஆகட்டும் சரி, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கும் அதில் ஒரு இது இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் our thoughts on that. கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஐ திங்க் ஹேட்டர்ஸ் ஓகே, லைக் மேபி லைக் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லைக் எனக்கு தெரிஞ்சு நிறைய மியூச்சுவல் ஃபேன்ஸும் இருக்காங்க. நிறைய வந்துட்டு மற்ற ஹீரோஸோட ஃபேன்ஸுமே கூட நல்ல விஜய் படத்துக்கு ஐ திங்க் தேர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீ சொன்ன மாதிரி வந்துட்டு ஆஸ் அ ஃபேனாக நான் எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக வந்து நான் ஒரு ஆஸ் அ ஃபேனாகவே பேசுகிறேன். ஏன்னா வந்துட்டு இல்லை, அதனால தான் உன்னை கூப்பிட்டேனே மெயினா. ஏன்னா நான் வந்து ஐ எம் அ நியூட்ரல் பர்சன். எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் சின்ன வயசில் வந்து ஒரு 3rd standard 4th standard ப்ராப்ளி ஈவன் 5th standard வரையில் அந்த வேட்டைக்காரன் வரையிலலாம் ஐ திங்க் ஐ வாஸ் கொஞ்சம் விஜய் ஃபேன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது அப்படியே சூர்யாவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது மாறிட்டே இருந்தது. அப்போ தான் ரியலைஸ்ட் ஓகே நமக்கு படம் நல்லா இருந்தால் அந்தந்த ஆக்ட்ரஸை பிடிச்சிருக்குன்னு நான் இதுவாயிட்டேன். பட் இன்னும் எனக்கு ஐ வேக்லி ரீகால் ஒரு ட்வீட்டி ஜர்க்கின் ஒன்று இருக்கும். அந்த ஜர்க்கின் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்ச், அதை போட்டு எங்களோட பாட்டியோட வீடு வந்து ஊட்டியில் இருக்குது. அதை போட்டு நான் ஆச் பூச் சந்தன போட்டாச் அப்படின்னு வந்து ஜாகிங் போய்ட்டுருப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தின ஒரு ஸ்டார் தான் அவர் இல்லையா. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு ஐ நீடட் அன் அனில் தளபதி வெரியன் லைக் யூ. அதனால தான் யூர் ஹியர் டுடே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, ஒரு தளபதி ஃபேனா ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் நினைக்கிறேன் ஒரு பாட்காஸ்ட்டு கூப்பிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நீ சொன்ன மாதிரி ஃப்ரம் எல்லாமே ஃப்ரம் ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து பேசுகிறேன். எனி கொஸ்டின்ஸ் ஆர் ஃபுல்லாக டிஸ்கஷனாக இருக்கட்டும். பட் அதான் எனக்கு வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும் அப்படின்னா எந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படிலாம் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் மச். பட் ஆனால் தெரிஞ்சப்பலேருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேனாக தான் இருந்திருக்கேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒரு விஜய் ஃபேனாக நான் வந்து இருப்பேன் எப்பயுமே. ஸோ ஒரு படம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புலியெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஆனால் என்னன்னா அப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும்போது வெளியே டிஃபெண்ட் பண்ணுறது இல்லை படம்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு தான் பிடிக்கல, அது டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ வந்து அது வந்து ஈஸியும் இல்லை. நீ நினச்சி பாரு, பேக் டு பேக் சுறா வருது, அதுக்கு வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா வேலாயுதம், அப்படி வேட்டைக்காரன், உனக்கு தலைவா எல்லாமே வருது. எல்லாமே ஒரு மாதிரி ஆவரேஜான படம் தான் தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணணும். அதுதான் ஆஸ் அ ஃபேனாக வந்து எங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமான ஒரு வர்ஸ்டான பீரியடும் கூட. தொடர்ந்து அந்த ஒரு 2000 ஒரு ஐ திங்க் ஒரு 9-10 ஐ மீன் ஒரு துப்பாக்கி வரையில நினைக்கிறேன். துப்பாக்கி அந்த இது வரைக்குமே ஐ திங்க் சம்வாட் அந்த இந்த படம் காவலன் எல்லாமே கூட ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூவாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஐ திங்க் சம்பர் நண்பன் துப்பாக்கி அந்த டைம்ல தான் வந்து ஒரு ரிலீஃப் தளபதி ஃபேனா படம் நம்மளை வந்து கலாய்க்க. ஏன்னா ஏதாவது சொன்னா கூட நம்மளால வந்து திருப்பி வந்துட்டு ரிப்ளை பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு படம் கூட இருக்காது. அதே மாதிரி நான் சொன்ன நீ கூட மாறினு சொன்னல ஃப்ரம் விஜய் ஃபேன் டு சூர்யா ஃபேன், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீக் சூர்யா ஃபேன்ஸோட என்ன சொல்றது செலிப்ரேஷன் பீரியட் நினைக்கிறேன். ஆமா, அந்த டைம் அயன் வாரணமாயிரம் and he got married to my favorite actress ஜோதிகா. சோ அது ஒரு பெரிய ரீசன். நீ சொன்ன ஜில்லுன்னு ஒரு காதலாகட்டும். சோ சூர்யாவோட பீக் டைம்னு நினைக்கிறேன். அஜித்துமே he like is coming back with மங்காத்தா அந்த ஒரு இதுல ஐ திங்க் his comeback was with பில்லா நினைக்கிறேன். ப்ராப்பரா நிறைய பேர் பாதி பேர் வந்து அஜித்னு ஒருத்தர் இருக்காரு லைக் மறந்து ஃபேன்ஸ்லாம் வந்து செத்துட்டானுங்க. அது ஒண்ணுமே இல்ல, அஜித் வந்து நின்னாலே போதும். யுவன் வந்து கம்பேக் மூவி ஐ அம் பேக் அந்த இன்டர்வியூல சொல்லும்போது தலைவன் வந்துட்டான்ங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சோன் தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் as a விஜய் ஃபேனா ஐ திங்க் துப்பாக்கி வாஸ் த டர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரிஒன். லைக் ஃபேன்ஸ்லாம் திருப்பி அப்பா வெளியே வந்து நீ ஒரு விஜய் ஃபேனா நீ விஜய் ஃபேன் சொன்னாலே போட்டு அடிப்பானுங்க. 10 படம் ஃபிளாப் சொல்லுவாங்களே, ஏன்னா என்னது நல்லாவே இல்லை, என்ன அவங்க தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு தான் இருக்கும். துப்பாக்கி சொன்னோடனே ஐ திங்க் துப்பாக்கி வாஸ் வேற பாயிண்ட் வேற லைக் அதர்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் லைக்கிங். ஒரு அஜித் ஃபேனுமே கூட ஒரு மியூச்சுவலா ஒரு விஜய்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் தரது. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு படம் இல்ல, ஒரு சினிமாவா நெக்ஸ்ட் லெவல் தூக்கி ஒரு கமர்ஷியல்ன்றதை தாண்டி ஒரு மெசேஜோட ஒரு ப்ராப்பர் இதோட போக ஆரம்பிச்சது ஐ திங்க் அந்த ஃபேஸ்ல தான் நினைக்கிறேன். அதுதான் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a turning point.
ஸோ ஃப்ரம் வாட் டைம் கெஸ்ஸிங் உன்னோட ஃபேவரட் ஃபிலிம் வந்து துப்பாக்கியா? துப்பாக்கி தான் நினைக்கிறேன் ஃபேவரட் ஃபிலிம். கில்லி லைக் க்ளோஸ் ஃபைட் இருக்கலாம். கில்லி, இந்த திருப்பாச்சி, இந்த சிவகாசி எல்லாம் கூட வரும். ஏன்னா வந்து அதெல்லாம் சின்னப்போ நம்ம பார்த்த படம் ஐ திங்க். ஆனா கொஞ்சம் ஒரு விவரம் தெரிஞ்சு பார்த்த படம் வந்து ஐ திங்க் துப்பாக்கி would be my favorite. ஏன்னா நம்ம இந்த விஜய் டிவில தெரியும்ல, உனக்கு 2 நாளைக்கு ஒரு போடுவான், இல்ல டெய்லி கூட போடுவான் இந்த விஜய் டிவிலாம். அப்பயுமே நீ ஸ்கிப் பண்ணாம பாக்குற படம் வந்து இந்த துப்பாக்கி. ஸோ துப்பாக்கி would be my favorite film. சரி, நீ என்ன கேட்கறனால உன்னோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன ஃப்ரம் தளபதிஸ் filmography? If I have to choose one, I think I would go for Gilly. I think a lot of people would have that as the answer. ஏன்னா கில்லி வந்து இந்த ஃபுல் மீல்ஸு அப்படின்னு நம்ம பேசுவோம்ல ஜென்ரலாக, அது எல்லாமே இருக்கிற ஒரு படம் தான் கில்லி. அண்ட் அதுலேயும் உனக்கு எல்லாமே லாஜிக்கே இல்லாத விஷயம்லாம் இருக்கும். ஆனால் யூ ஆர் ஸோ இன்வெஸ்டட் இன் தட் ஸ்டோரி தட் யூ டென் டு பிலீவ். என்னை பொறுத்தவரையில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா there are certain things that it will have, and logic மிஸ் ஆகுறது இஸ் கைண்ட் ஆஃப் inevitable. யூனோ ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி தான் பார்க்கணும் இந்த படத்தை. இட்ஸ் a genre itself. கமர்ஷியல் தமிழ் படங்கிறது வந்து இட்ஸ் genre itself and very few people have cracked it. Na அது வந்து see a lot of people when you're going to a big star film like Vijay or Ajit or Talaivar or யாரோட படம் big star படமா இருந்தாலும் நீ உள்ள போகும்போது வேற எக்ஸ்பெக்டேஷனோட போவே கூடாது. யூ ஹாவ் டு கோ இன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கேன் பி இஸ் இட் if it is engaging or not. If you don't like these logicless things, இதெல்லாம் பிடிக்கலன்னா நீ படமே போகாத. என்ன கேட்டா என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ கில்லி எல்லாம் நீ லாஜிக் எல்லாம் வச்சுக்கிட்டு இது எப்படினா நடக்கும் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா you cannot enjoy the film. என்ன ஃபைனல்ஸே ஆடல. You cannot enjoy the filmல. ஒரு படத்துக்குள்ள போறோம்னா அது ஒரு மோட் மாதிரி நான்லாம் ஸ்விட்ச் பண்ணுவேன். கமர்ஷியல் படம் பார்க்க போறேன்னா நான் ஜஸ்ட் அந்த இடத்த என்ஜாய் பண்ணி என் கவலையை மறந்துட்டு, எத்தனையோ பேர் அந்த மாதிரி படம் பார்க்க வரவங்க இருப்பாங்கல்ல. ஸோ ஐ திங்க் கில்லி இஸ் தட் ஃபிலிம் that caters to every kind of audience. உனக்கு ரொமான்ஸ் த்ரிஷா அண்ட் விஜய்க்குள்ள அது அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது, ரொம்ப இம்ப்ளிசிட்டா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அது ரொம்ப கியூட்டா அப்படி ஒன்று இருக்கும். என்னை பொறுத்தவரை the more stronger the villain is, the more bigger the hero will seem to you. முத்துப்பாண்டி கோட்டடினோனே நமக்கு வர சின்ன வயசுல அவ்வளோ இன்னைக்கு வரல you have பிரகாஷ் ராஜ் சிங் செல்லம் எப்படி இருக்கீங்க அந்த ஆடியன்ஸ்ல போனா கூட சொல்லுங்க. அப்போ imagine the kind of impact that film has had. இப்போ ரீ-ரிலீஸ் ஆனது எப்படி ஓடுச்சு. இப்போ எனக்கு வந்து as ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசணும் அப்படின்னா இந்த வருஷம் ரீ-ரிலீஸ் ஆன படம் கில்லி அப்படின்னு வந்து இட்ஸ் லைக் it has collected என்ன சொல்றது லைக் வெரி மச் என்ன சொல்றது நிறைய கலெக்ட் பண்ணிருக்கு. more than what new films have collected in Tamil. So I mean it's a very big record actually. ஆமா எனக்கு தெரிஞ்ச அப்போ என்னதான் அவர் வந்து குவிட் பண்ணாலும் which will come to later, but அவர் குவிட் பண்ணிட்டு போனாலும் அவரோட பழைய படம்லாம் ரீ-ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஒரு ஃபேனோட வீடியோ பார்த்தா நீங்க வந்து அந்த 69 படமும் போடுங்க வருஷம் நாங்க பாக்குறோம் அப்படி. பட் ஆனா as a fan எனக்கே தெரியும் 69 படமும் நல்லா இல்ல, கொஞ்சம் சில படம் தான் நல்லா இருக்கும் அது. பட் ஆனா as a fan செலிப்ரேட் பண்றது வந்து அதுதான். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நினைச்சிருந்தது கில்லியில் நீ சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல் மீல்ஸா இதே இருக்கும். ப்ளஸ் அதே வந்துட்டு கில்லியிலே வந்து நீ பார்த்தீங்கன்னா லாஜிக் நிறைய மிஸ் ஆயிருக்கும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா வேற படத்துலலாம் பீப்புள் ஒன்ட் அக்செப்ட். குருவியில வந்து என்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு மேலே வருவார், தண்ணி ஏதோ இருந்து வருவார், ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட மூஞ்சில இருக்காது. பட் அதே இது கில்லியில வந்து பில்டிங் டு பில்டிங் தாண்டுவாரு. தரணியோட எல்லா படமுமே கொஞ்சம் ஓவர் த டாப்ல தான் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி உன்னை இமர்ஸ் பண்ணதா இல்லை. ஸ்டோரி இமர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீ வந்து லாஜிக்லாம் பார்க்கணும். உன் கேரக்டர்ஸ் இமர்ஸ் பண்ணதுல நீ உனக்கு எவ்வளோ வந்து சாரி வேல் தானே ஃபுல் நேம் என்ன வேலு வேலு எவ்வளவு பிடிக்குதோ, தனலட்சுமி எவ்வளவு பிடிக்குதோ, முத்துப்பாண்டி உனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ ஒரு ஃப்ரேம் ஓட்டேரி நரி இன்னும் எல்லாரும் ஓட்டேரி நரி அந்த அப்பா ஆஷிஷ் வித்யார்த்தியோட கேரக்டர், ஜெனிஃபர் தங்கச்சியோட இருக்கிற அந்த நீங்க சென்னை தமிழ்நாடு கூட பார்க்கலாம். நான் பெங்களூர்ல பார்த்துட்டு இருக்கேன். நைட் ஷோ 10:30 ஹவுஸ்ஃபுல்லு. அப்படி டைலாக்லாம் மனப்படமா சொல்றாங்க. இந்த இதை யார் பேர் எழுதுனா நரி பேர் எழுதுறாங்க, ஒட்டேரி நரி பேர்ல சொல்றாங்க. அந்த குத்தடி சைலக்கா அது வந்து ஃபுல்லா பாடுறாங்க. என்னோட பேர் வந்து ராங் நண்பர்கள் அப்படின்னு. அதெல்லாம் வந்து செம்ம கியூட்ல. ஏன்னா அவன் சொன்னானே இந்த மாதிரி வீட வித்துலாமா ஏன்டி இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனை தானே இப்ப கோட்லயே அங்க ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட. ஆமா ரெஃபரன்ஸ் எல்லாமே அதே மாதிரி மாஸ்டர்லயுமே அந்த கபடி சீன் ஆகட்டும் லைக் திஸ் பீன் லைக் ஒரு ட்ரிபியூட் மாதிரி எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் a very cult classic film அப்படின்னு சொல்லலாம். கில்லி is definitely a game changer for தளபதி நினைக்கிறேன். ஏன்னா இளைய தளபதின்றது தளபதி ஆனது மேபி லேட்டர் ஆனா இருக்கலாம். பட் ஐ திங்க் அதுக்கான ஒரு ஆணி வேறு வந்து கில்லில இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பட் அஃபிஷியலா ஐ திங்க் ஃப்ரம் மெர்சல் நினைக்கிறேன். மெர்சல் தான் தளபதி விஜய்னு லைக் போட்டிருந்தாங்க. அது வந்து ஐ திங்க்
அட்லீஸ்ட் திங். பட் ஐ திங்க் தலைவாலே தே வுட் ஹவ் ட்ரை டு டூ, பட் சம் பொலிட்டிக்கல் ஐ திங்க் தே வுட் நாட் பி ஏபிள் டு. பட் ஆனால் அதுதான். ஸோ எனக்கு என்னன்னா தலைவா கூட பிடிக்கும் ஆக்சுவலாக. தலைவா கூட எனக்கு வந்து இன்னுமே ஏன் ஒய் தலைவா இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் விஜய்ஸ் கரியர். என்ன அப்படின்னா ஐ திங்க் ஒரு 3-4 days ரிலீஸ் பண்ணவே அலோவ் பண்ணல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட ஸ்கூல்ல இருக்க சீனியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளால போய் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு பஸ்ல கதை சொல்லிருப்பாங்க, டேய் தான் தளபதி இப்படி வருவாரா, சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு, ஸ்மோக்லாம் வரும், கிளாஸ்ல ரேபன் கிளாஸ்லாம் போட்டுருப்போம், நான் உட்காந்து அப்படியே கேட்டிருப்போம். சரி, அப்ப எந்த அளவுக்கு அவரோட பர்சனா இதா இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த படம் பார்த்துட்டு வந்து அந்த கதை சொல்றாங்க, நம்ம உட்காந்து சுத்தி லஞ்ச்ல உட்காந்து கேட்டுருக்கோம். ஸோ தட்ஸ் த இம்பாக்ட் ஹி ஹாஸ். அந்த கிட்ஸ்னு சொல்லலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப ரேர் தான். ஸோ அது மாதிரி ஒரு இது. ஸோ உனக்கு என்ன ஏதாவது எனி ஃபிலிம்ஸ் தட் விச் டிடன்ட் ஒர்க் ஃபார் அதர்ஸ் இல்லை வந்து பட் இட் ஒர்க் ஃபார் யூனா எந்த மாதிரி ஏதாவது ஃபிலிம்ஸ் இருக்கா லைக் விஜயோட ஃபிலிமோகிராஃபியில்? எனக்கு வந்து ஒரு வேக் ரிகலெக்ஷன் என்னன்னா, நான் சுறா ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். நான் அதுக்காக இல்லை பீப்புள் ஷுட் நாட் ஜட்ஜ் மீ ஓவர் ஹியர். சுறா எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல வரல, பட் எனக்கு தெரியல, மேபி ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் டியூரிங் வெக்கேஷன் நினைக்கிறேன். தெரியல ஏன் அந்த படத்தை நான் 10 வாட்டி பார்த்தேன் எனக்கு தெரியல. பட் அதில் தமன்னாலாம் சூப்பராக இருப்பாங்க, எனக்கு சாங்லாம் பிடிக்கும். தஞ்சாவூர் ஜில்லாக்கரி, இட்ஸ் நைஸ் ஆல்பம், நல்ல ஆல்பம். ஸோ தெரியல எனக்கு எந்த ரீசன். வடிவேலோட ஜோக்ஸும் நல்லா இருக்கும், பட் இட்ஸ் நாட் சம்திங் நீ சொல்ற. ஆனால் எனக்கு தெரியல அந்த படம், பட் அப்படி, பட் தட் வில் நாட் பி மை ஆன்சர். யாருக்குமே பிடிக்காத படம் எனக்கு பிடிச்சதா இல்லை பெருசா அது வந்து யாருக்கும் லைக் ஃப்ளாப்பாக கூட இருக்கலாம். எனி மூவி தட் யூ லைக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவா நான் சொல்லுவேன், ஏன்னா தலைவா இஸ் லைக் வெரி ஃபேன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் மேபி ஜில்லா சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஜில்லா நிறைய பேருக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜில்லா வந்து ஐ திங்க் டோட்டலாவும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, பட் நான் தியேட்டர்லாம் போயிருந்தேன் அந்த படத்துக்கு. பொங்கல் முதல் ரிலீஸ் ஆச்சு வேணுமோன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா இருக்கிற அந்த ஒரு ஜோஷ் இல்ல. ஜில்லா வந்து இப்போ ஒரு மெர்சலோ இல்ல அந்த மாதிரிலாம் ஒரு ஹிட் ஆன அளவுக்கு ஜில்லா ரீச் ஆச்சான்னு தெரியல. எனக்கு ஆனா ஜில்லா பிடிக்கும் ஓரளவுக்கு. ஜில்லா நல்லா இருக்கும். வந்து அடாப்டட் சன்னா இருந்து அவங்க அப்பாவோட எதிர்த்து நின்று அண்ட் மோகன்லால் மாதிரி அகைன் அதான் சொன்னேன், உனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிகர் வில்லனா இருந்தாதான் அந்த ஹீரோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்க முடியும். ஸோ ஐ டோன்ட் நோ, அந்த எனக்கு ஐடியா பிடிச்சிருந்தா இருக்கிற ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், சரி அதெல்லாம் அதுவே முடிஞ்ச அளவுக்கு இந்த நிறைய ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டிரெக்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, லைக் ஸ்பீக்கிங் ஃப்ரம் டிரெக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன தோணும்னா, வெங்கட் பிரபு இஸ் வெரி மச் என்ன சொல்றது பயங்கர ஜானர் ஸ்பெசிஃபிக்காக எடுப்பாரு. பட் ஈவன் ஹி வாண்டட் டு அ விஜய் படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாருமே எந்த டேரக்டர் கொலாபரேட் பண்ணாலுமே அது அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கே வந்து ஒரு விஜய் படம் பண்ணிடலாம். அது வந்து மார்க்கெட் டிமாண்ட்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அதுவே பண்ணலாம், ஏன்னா மற்ற படம்லாம் நம்ம வேற கூட வச்சு பண்ணிக்கலாம் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக. நீ வந்து கமலோட சிம்புவோட இல்லை சூர்யா ஆர்யா யார் கூட பண்ணிக்கலாம். பட் ஒரு ப்ராப்பரா ஒரு விஜய் படம் அவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று இது பண்ணிட்டாங்கல்ல. விஜய் படம்னா இதெல்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணோன்றது. ஸோ தட்ஸ் நைஸ். ப்ராப்ளி சச்சின் கூட சொல்லலாம். ஆனா சச்சின் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆனா சச்சின் வந்து அந்த டைமிங் கரெக்ட்டா சந்திரமுகியோட ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பேரலா. ஐ திங்க் when it came, I think நான் என்ன நமக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல, மேபி படம் தியேட்டர்ல பார்த்திருப்போம். பட் நான் என்னோட இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஊட்டியில பார்த்தேன் அந்த படத்தை. அந்த படமே ஊட்டியில எடுத்த படம், தியேட்டர்ல பார்க்கல. அந்த படம் ஏன் நான் தியேட்டர்ல பார்க்கலன்னு தெரியல. அதான் சொல்றேன், கொஞ்சம் பெரிய படம் நல்லா போற படம்லாம் வீட்டுல கூட்டு போவாங்க, நல்லா போகாத படம்லாம். But I wish I watched Sachin in the theater. But Sachin is like my all-time favorite. எனக்கு இப்போ எப்படி நான் கில்லி சொன்னனோ, கில்லி பிகாஸ் இஸ் ஆக்ஷன் அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால ஒரு ஃபுல் மீல்ஸா. பட் சச்சின் அந்த ஃபீல் குடா பார்த்தா சச்சின், காவலன், ஐ திங்க் தீஸ் டூ நண்பனும் பிடிக்கும். பட் எனக்கு சச்சின் இஸ் மோர் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இது பழைய படங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த பிரியமானவளே எனக்கு இதெல்லாம் கூட பிடிக்கும். துள்ளாத மனமும் துள்ளும், ஆல் தீஸ் ஆர் ஆல்சோ வெரி குட் ஃபிலிம்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தளபதி படம் சொல்லும்போது ஐ திங்க் ரீவாட்ச் வேல்யூ எனக்கு தெரிஞ்சு அதிகம் நினைக்கிறேன். ஆமா, நான் இப்போ கூட ஒரு 3 days முன்னாடி பிரியமானவளை பார்த்தேன். எனக்கு நான் அந்த படத்தை எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு போரே அடிக்கல. நான் பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னோ சிம்ரன் ஆகட்டும் சரி, ஒரு மாதிரி தளபதி வந்து யூஎஸ் ரிட்டர்ன் நம்ம நம்புவோம். வாட் டேட் அப்படின்னு அவர் கியூட்டுங்க, செம கியூட். தெரிஞ்சு இந்த ரீவாட்ச் வேல்யூ வந்து அதிகம் தெரிஞ்சு கேடிவி சன் டிவிக்கு தெரிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நீ என்ன வேணா பாரு, எப்போ பார்த்தாலும் தளபதி படம் வந்து தெரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பகவதி எல்லாம் போடுவான். ஏன்னா நான் யோசிப்பேன், நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தினா முன்னாடி நான் வந்து கேடிவில வந்து ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து பகவதி போடுவான்.
அந்த மாதிரி டேய் என்னடா இந்த படம் யாரா இன்னும் பாக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீவாச் வேல்யூ அதிகம். இப்பயுமே எனக்கு தெரிஞ்சு கோட் வந்து இன்னும் 1 வீக் ஆகுதா, இன்னுமே எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் போயிட்டு இருக்கு. வீக் டேஸ்லயுமே அவ்வளவு ஆவரேஜா ஃபில் வெயிட் இருக்குன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் ஈஸி. இல்ல ஒரு படம் 2 நான் வாரம் மண்டே ஷோ போனேன், ஆஃப்டர்நூன் ஃபுல் தியேட்டர் வாஸ் ஃபுல். அதான். ஸோ ஸோ யா அது எப்படின்னா இப்போ நானே சொல்றேன், என்னோட சினரியோவே சொல்றேன். நான் ஒரு வாட்டி பார்ப்பேன், அடுத்து வந்துட்டு FDFSல ஃபேன்ஸோட போவேன், அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அண்டே நடா யாரா 4 மணிக்கு எந்திச்சு வருவானா, ஓகே சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ ஒன்று போவேன், அடுத்த ஒரு வாட்டி ஃபேமிலியோட போவேன், திருப்பி ஒரு வாட்டி சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் மினிமம் ஓகே எல்லாம் ஓகே நம்ம தான் ப்ரொடியூசர் மாதிரி எல்லா தேட்டர்ல போய் இங்க இந்த A சென்டர்ல இருக்காதா, Bல இருக்காதா, டே என்னடா ஒரு படம் வந்து நம்ம மால்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மால்ல போய் பார்க்குறது, அங்க வந்து அவ்வளோ ஒன்றும் சில இடத்துல நம்ம நினைச்ச இடத்துல கைத்திட்டு மாட்டாங்க, சரி லோக்கலாக ஒன்று போய் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு. பட் ஆனால் அஸ் அ ஃபேனா அப்படி எண்ட் ஆஃப் என்னன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ஓகே படம் நல்லா இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃபெண்டும் பண்ணும், நான் நல்லா தான் இருக்கு போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. ஸோ மியூசிக்கெல்லாம் என்ன எந்த படம் பெஸ்ட் ஆல்பம் சொன்னீங்க? ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோ பின்னாடி பார்த்தா MJ ஸ்டுடியோஸ்லாம் இதெல்லாம் பண்றோம், ஆல்பமா சொல்லணும், சாங்லாம் இல்லை. பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் தளபதினா நீ என்ன சொல்லுவ? ஃபியூச்சர்ல நான் போட போற ஆல்பம். ஓகே மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஆல்பம் நீ வெச்சுக்கோ. இது என்னதான் வந்து அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் செகண்ட் ஆல்பம் என்ன பெஸ்ட்னா ஒண்ணுதான் சொல்லுமா? ரொம்ப கஷ்டமான கேள்விங்க. சரி ஓகே. விஜயோட பாட்டெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா கரெக்ட்டா தான். இப்போ நான் உனக்கு சொல்லும்போது நான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்றது, எனக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் கில்லி தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். கில்லியா? ஆமா கில்லி ஓட எல்லா சாங்குமே உனக்கு இன்னைக்கு வரல வந்து சோ ஃபேமஸ்ல அப்படி போடு. ஐ திங்க் இது வந்து அஃபிஷியலா என்ன சொல்லணும்னா அப்படி போடுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் தமிழ் சாங்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பொம்மை போன் இருக்கும் பாத்தியா, அது வந்து 1 2 3 வந்து சக்கையா தேவடா தேவடா மூணாவது வந்து பார்த்தா அப்படி போட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இப்பயுமே நான் எந்த பப்பு போனாலும் எங்க போனாலும் அப்படி போட்டா வந்து டக்குன்னு எல்லாருமே ஆடுவாங்க. சோ இந்த வை திஸ் கொலரிடி முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலான மட்டல வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான், அதுவும் அப்படி போடலன்னு தான் வருதுன்னா வந்து சொன்னேன். அந்த படம் ஒரு கல் கிளாசிக் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அந்த படத்துல இப்போ ரீசெண்டா ஐ திங்க் கொக்கரக்கோ வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல. கொக்கரக்கோ அப்படி போடு, அர்ஜுன ரிவில், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் இருக்கும்ல ஷாலாலா, அது வந்து இது சூரத்தேங்காய், அதெல்லாம் வந்து வேற எல்லாமே அதான் சொல்றேன். எல்லாமே if I have to name, நான் எல்லா விஜய் படம் பாட்டும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் நீ ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும்னு சொல்றதால நான் வந்து ஐ திங்க் கில்லி ஆல்பம் சூஸ் பண்ணேன். எனக்கு நிறைய தான் ஆல்பம் பிடிக்கும். அழகை தமிழ் பக்கம் செமையா இருக்கும். யூ நேம் இட். அனிருத்தோட கத்தி வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு என்ன நம்ம தெரிஞ்சு சின்ன பிறகும்போது வித்யாசாகரோட எல்லா ஆல்பமே பீக்னு நினைக்கிறேன். குருவி எல்லாம் பட் கில்லி எல்லாமே பயங்கரமா இருக்கும். கில்லி இஸ் லைக் அதான் சொல்றேன் வெரி நம்ம இப்போ பூமர் ரைட் வரும் நமக்கு 25 வயசு ஆகுது ஆல்மோஸ்ட். சோ நமக்கு வந்து சைல்ட்ஹுட்ல கரெக்டான பிலிம்ஸோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும்ல. சோ என்னதான் அனிருத் AR ரஹ்மான் எல்லாமே போட்டாலும் ஐ திங்க் கில்லி வித் வித்யாசாகர் மியூசிக் இஸ் கரெக்ட். ஏன்னா வந்து மறக்க முடியாது. தமன் எல்லாரோட டெக்னீஷியன்ஸோட பெஸ்ட்னு தெரிஞ்சு விஜயோட படத்துல வந்து வரும் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா தே ஆல் ஒர்க் ஃபார் த லவ் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று வந்து இந்த படம் கன்ஃபார்மாக நல்லா வரும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு இனிஷியலான ஒரு இது இருக்கும்ல, ஓகே இந்த படம் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணிடுவோம் நல்லா பண்ணும்போது இன்னும் எல்லாத்தோட எஃபர்ட் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அப்போ நிறைய மியூசிக் டைரக்டரோட ஐ திங்க் ஹீஸ் கொலாபரேட்டட் வித் வித்யாசாகர், ஹாரிஸ், இது டிஎஸ்பி கரெக்ட், தமன், மணி சர்மாவோட போக்கிரி அதெல்லாம் நல்ல ஹிட். போக்கிரி சுறாலாம் வந்து மணி சர்மா தான் நினைக்கிறேன். So and then you have Anirudh, ரமன் கூடமே டீசன்ட் யுவனோட இப்போ 2 ஃபிலிம்ஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரோடையுமே ஹீஸ் ஹேட் ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லாரோடையுமே யூ see the best டான்ஸ் நம்பர்ஸ். அவங்களுடைய டிஸ்கோகிராஃபி நீ எடுத்து போய் பார்த்து ஒரு நல்ல டான்ஸ் நம்பர்ஸ்லாம் நீ பார்த்தனா அது கண்டிப்பா விஜய் சாங் ஆடுது. நீ அதே மாதிரி முன்னாடி அந்த இது பார்த்துருக்கல, இந்த நம்ம கடையில போய் சிடி வாங்கும்போது ஹிட்ஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மியூசிக் டைரக்டரோட ஹிட்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் ஹிட்ஸ்னு ஒன்று வச்சிருப்பான். அது வந்து பின்னாடி படம் போட்டிருப்பான். ஆல்மோஸ்ட் எல்லா படமும் அந்த லிஸ்டே இருக்கும். ஸோ ஒரு அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ நம்ம சின்ன இருக்கும் போது ஒரு 40 படத்தோட பாட்டு எல்லா பாட்டுமே அதுல வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும். ஐ திங்க் ஹிஸ் டான்சிங் எபிலிட்டி பிரிங்ஸ் அவுட் இவரால ஆட முடியும்பா, நம்ம இந்த மாதிரி பாட்டு போடலாம் தைரியமா அப்படின்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். அப்ப நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் நல்ல டான்ஸ் ஆடுற ஆக்டர்ஸ் ஹையர் பண்ணனும்னு நினைக்கிறேன் நீ இந்த மாதிரி சொல்லும்போது. இல்ல எனக்கு மிகப்பெரிய வருத்தமே என்னன்னா இந்த
நம்ம இந்த டாபிக் எடுத்தது காரணமே இது ரிட்டையர்மெண்ட் இல்லையா? அது கேட்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்த தாக்கமே, ஐயோ எனக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு, நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு இப்படி ஒரு பாட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து இப்போ நடக்குமா நடக்காதான்றது கேள்விக்குறியா இல்லை நடக்காதுன்னு ஃபேக்டான்றது நமக்கு தெரியல. காத்திருந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கும் அப்ப நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு விஜய் படம் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் கோல் மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, சி த ஃபேக்ட்ஸ் ஆர் டோல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அதுதான் சரி, அது நம்ம ஒரு மாதிரி எமோஷனல் வந்து நீ வேற டாபிக் மாத்து. ஓகே, ஸோ நம்ம ஃபேவரட் ஃபிலிம் பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒர்க்கா மற்றவங்களுக்கு ஒர்க் ஆல உனக்கு, ஆமா உனக்கு எந்த படம் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆல உனக்கு ஒர்க் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு வந்து அந்த மாதிரியான படம் எனக்கு தெரியுமா, ஆதி சொல்லுவேன். ஆதி வந்து எனக்கு வந்து ஏன் தெரியல பயங்கர எமோஷனலாகவும் இருக்கும். ஆமா, அந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் எமோஷனலாக இருக்கும். அதே மாதிரி அந்த வந்து என்ன சொல்றது, ஒன்றும் இல்லை, அந்த லைக் அந்த டை எல்லாம் அடிச்சுட்டு வந்துருப்பாரு தளபதி. சும்மா ஒரு பிரவுன் கலர் டை அடிச்சு சம் கைண்ட் ஆஃப் ஒரு பண்ணுவாரு, ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் ஹேர் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விக் வச்சுட்டு ஏதாவது ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்ல உங்க என்னன்னா கரெக்டா அந்த ட்ரெண்ட் பார்த்து ஒன்னு செட் பண்ணுவாங்க. இப்போ பாத்து ஹிஸ் லுக் நவ் இஸ் லைக் வெரி மச் இந்த ஏஜ்க்கான லுக், இந்த ஒரு இதுக்கான ஒரு லுக் இருக்கும். ஏன்னா எனக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, சரி எனக்கு என்ன ஒரு ஃபேசினேட்டிங்கா இருக்கும்னா மற்ற விஷயம்லாம் மிச்சி ஒரு ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன் வந்து இதே நம்ம இல்லை யாராவது ஒருத்தவங்க போட்டா இட் ஒன்ட் பி தட் மச் குட். அவருக்கு வந்து ஒரு பிளெயின் ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு சும்மா இந்த ரத்தத்தை நாள் திரிச்சு விட்டுருப்பாங்க, இந்த கொஞ்சம் முடி வந்து கலைஞ்சிருக்கும். பட் வந்து அந்த ஒரு பைக்ல வந்து அந்த பைக் ஏதோ சுத்தும் பறக்கும். எனக்கு பழைய வச்சு பார்த்தா ஐயோ எப்படாது நான் நம்பணும் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் ஆதி வந்து எனக்கு தெரிஞ்சு லுக் வைஸும் நல்லா இருக்கும், பாட்டு எல்லாமே வேற மாதிரி இருக்கும், எமோஷனல். அதாவது இட் ஆல்சோ ட்ரை டு கேட்டர் எவ்ரி ஒன். பட் ஐ திங்க் நோ ஒன் பாட் இட்ங்கிறதான் வந்து உண்மை. இப்போ எனக்கு இது இல்லாஜிக்கல் விஷயம் பேசும்போது எனக்கு அந்த குருவிலே என்ட்ரியில வந்து அந்த இது கடிஸ்டடியே வருவார் வந்து, ஐயோ அதெல்லாம் வந்து இப்போ நான் பார்க்கும்போது எலியோடும் அந்த கார்ல அதெல்லாம் ஃபன் இல்ல. திடீர்னு வந்து அந்த இது ஆக்சிலேட் பண்ணும்போது பின்னாடி ஏதோ லீக் ஆகும். இல்ல அந்த படம் ஃபுல்லாவே காமெடியாவே இருக்கும். ஹீல் ஹேவ் a காமிக்கல் ட்ராக் வித் விவேக், வித் த்ரிஷா ஆல்சோ காமிக்கல் ட்ராக் தான் அங்க. ஐ திங்க் அந்த ஒரு செகண்ட் போர்ஷன், அந்த கடப்பா போற போர்ஷன் தான் வந்து மாறும்னு நினைக்கிறேன். அது வரல ஃபுல் ஃபன் அந்த படம். அந்த படமும் பெருசா ஐ டோன்ட் திங்க் இட். ஆமா, பட் ஆனா என்ன சின்ன ஒரு ட்ரிவியா என்னன்னா, கரெக்டா அந்த குருவில வந்து அந்த கடப்பான்னு சொல்ற போர்ஷன் கட்டிருப்பாங்க பயங்கர ட்ரையா, ஏதோ தண்ணியே இல்லாத. அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சேலம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல ஷூட் பண்ணது. ஆமா, அது ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா கீழே அதை ஆட் பண்ணிக்கோ, கிரெடிட்ஸ் மாதிரி கொடுத்தா கூட. அது என்ன அப்படின்னா, அங்க வந்து அது வந்து ஒரு டால்மியா சைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஃபுல்லா அந்த ஒரு ட்ரவுட்டான ஏரியா மாதிரி ஒரு இடம். ஸோ தே ஆல்சோ சோஸ் திஸ், ஏன்னா வந்து டக்குனு இங்கே ஷூட் பண்ணிடலாம் சென்னையிலேருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஷூட் பண்ணாங்க. ஐ திங்க் தே ஷார்ட் ஃபார் 20-30 days, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ 20-30 daysல எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஸ்கூல் போயிட்டு வருவோம். ஸ்கூல் போகும்போது மோட்டிவேஷன் என்ன, ஓகே மத்தியானம் வந்து வீட்டில் வந்து அந்த ஷூட்டிங் கூட்டு போவாங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொன்ன நம்ப மாட்டேன், அப்போ வந்து ஐ திங்க் ஃபேன் பேஸ் இருந்துச்சு, இந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. பட் அப்பயுமே ஹி வாஸ் த பீக் ஸ்டார் தான். நீ லிட்டரா நம்ப மாட்டேன், அந்த வழியில இப்படி ஒரு வாட்டி போவார். ஈவினிங் எடுத்து மார்னிங் 6 ஷூட் 7 ஆகும், 6:30 இப்படி போவார், திருப்பி ஈவினிங் 6:30 இப்படி வருவார். ஜஸ்ட் அந்த கார் இப்படி போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000-10,000 பேர் நின்று போனாங்க சைட்ல. எனக்கு சின்ன என்ன ஒருத்தனா இப்பயுமே என் மேல் வீட்டு பையன் ஒருத்தர் சின்ன பையன், இப்போ பெரிய பையன் கேட்டான். அப்ப என்னோட ஒரு 3-4 வயசு சின்ன பையன் போய் தளபதியோட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப எப்படின்னா எல்லாம் டெய்லியுமே ஷூட் முடிச்சுட்டு எல்லாரும் கூட ஒரு 100-200 பேரோட ஃபேன்ஸோட போட்டோ எடுப்பாரு வெயிட் பண்ணி. எனக்கு இன்னுமே இப்பயுமே ஒரு வருத்தம், ஐயோ கடைசி ஒரு போட்டோ கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பீக் ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன். ஸோ ஃபேன்ஸ் ஹவ் பீன் த்ரூ அவுட். இப்போலாம் தெரிஞ்சு சேலத்துல ஷூட்டிங்னாலே எல்லாருமே போயிடுவாங்கல்ல. அப்போ தளபதி மீன் அப்போ இளைய தளபதி அவங்களே ஒரு ஸ்டிக் பண்றாங்க. எங்கேயுமே த்ரூ அவுட் ரொம்ப நாளா வந்து செட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போதான் வந்து விபியுமே ஒரு இன்டர்வியூல கிராக் பண்ணி சொல்லிருந்தாங்க, நிறைய இடத்துல வந்து சீக்கிரட்டா டக்குன்னு போய் நாங்க கத்திப்பாறையில ஷூட் பண்ணாங்க. வேற எங்க ஷூட் பண்ணாங்க, லீ மெரிடியன் எங்கேயோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சென்னையில வந்து கொஞ்சம் உள்ள போவான் இல்லையா விஜய், அங்க போக சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கர சும்மா நீங்க அங்க போங்க டக்குன்னு வைக்கிறோம் முடிங்க அப்படின்னு அந்த ஒரு அப்படியே கொஞ்சம் இண்டி ஃபிலிம் மேக்கிங் மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் விச் இஸ் குட். ஏன்னா ரொம்ப செட்டு போட்டு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் தான் போயிட்டு இருந்துச்சு. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா நமக்கே தெரியும்ல, விட்டுருங்கடா போதண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது. பட் ஓகே, ஃபேக்ட் என்ன வச்சு எடுக்க முடியாது, அதுதான் இது. அது அப்பவே அப்படின்னா இப்போ போலாம், இப்போ ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து டியூ கிரெடிட் வந்து அப்பப்போ கொடுக்க மறந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கே வந்து பாடுறாரு, லிரிக்ஸ் எழுதுறாரு, எல்லாமே பண்றாரு, இதெல்லாம் இருக்கு. அண்ட் தனுஷ் சொல்லவே வேண்டாம். தனுஷ் வந்து எல்லாமே பண்றாரு அண்ட் எல்லாத்துலேயுமே இட் டஸ் சச் அ குட் ஜாப்ல நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றோம். பட் ஐ திங்க் தளபதி ஆல்சோ ஹஸ் பின் வெரி மல்டி டேலண்டட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஐ திங்க் ஈவன் த மியூசிக், நம்ம மியூசிக் பற்றி பேசணும்ல, ஃபேவரட் ஆல்பம் என்ன இது, ஐ திங்க் ப்ராபப்ளி தளபதி ஆல்சோ ஹேஸ் அன் இன்புட் இன் இட்ன்னு நான் நினைக்கிறேன்.
யூனோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணால் என்னோட ரசிகர்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அவங்கள அது வைப் பண்ண வைக்குதுன்ற அந்த ஒரு பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக விபி அவர்களோட இன்டர்வியூவில் கூட நான் பார்த்துருந்தேன், அவருக்கு அந்த பல்ஸ் தெரியும், இந்த சாங் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ டான்ஸ் ஆகட்டும் சரி, அண்ட் ஹிஸ் சிங்கிங், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் சிங்கிங். ஐ ரியலி லைக் ஹிஸ் வாய்ஸ். எனக்கு கண்டாங்கிலாம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். சின்ன சின்ன பொய்யம் பேசுற ஜில்லுன்னு தான் சூடும் ஏத்துற. அப்படி சிங்கர் விஜயா, சி யூஆர் தளபதி வெறியன்றப்போ உனக்கு சிங்கர் விஜய் கிட்ட எந்த பாட்டு பிடிக்கும்? இந்த பாட்டு ஒண்ணு இருக்கும்ல, என்னோட லைலா, அந்த பாட்டு வந்து அந்த பழைய சாங் சிக்னலே கிடைக்கல. அது வந்து ரொம்ப அந்த ஒரு குவக்கியா ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் விஜய் ஹேஸ் என்ன பிளட்டா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. சில பேர் பண்ணா அது வந்து கிரிஞ்சாயிரும், ரொம்ப சில பேர் பண்ணா மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் தளபதி ஹேஸ் தட் ஐ திங்க் நினைக்கிறேன். அந்த என்னோட லைலா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா கூட அந்த ஒரு கோரியோகிராஃபி இருக்குல்ல, அப்படியே அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற விஷயம் இருக்கட்டும், சந்தானமோட பண்ற விஷயம், திருப்பி அமலாபால பாப்பாரு, அது வேற ஒரு விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாட்டு முடிச்சோன்னே ஏதோ சம் சீரியஸா மாறும். இது எல்லாமே ஒரு பேக்கேஜா இருக்கும்போது பயங்கரமா இருக்கு. எனக்கு அந்த வாங்கண்ணா வணக்கங்கனாவும் என்னோட லைலா பிடிக்கும். இன்னொன்று எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நான் வந்து எனக்கு வந்து கூகுள் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, கூகுள் வந்து ஆண்ட்ரியா பண்ணிருப்பாங்கல்ல, ஃபீமேல் லீடா, செம்ம கியூட்டான சாங். அது ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அது வந்து அந்த டைம்ல வந்துட்டு பயங்கர ஒரு கனெக்டிங்கா இருக்கும்ல அந்த ஒரு. அப்புறம் வந்து செல்ஃபி புள்ள கூட, ஆப்வியஸ்லி செல்ஃபி புள்ள கூட, ஆமால செல்ஃபி புள்ள நம்ம வந்து மறந்துடுறோம். செல்ஃபி புள்ள தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த செல்ஃபின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த ட்ரெண்ட் அதான் சொல்றல, அந்த ஒரு கரெக்டா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அந்த ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்றோம். அப்பதான் தெரிஞ்சு செல்ஃபி எல்லாம். ஐ திங்க் தட் வாஸ் த பீரியட் when it started, maybe 2-3 years back people would have started clicking it. ஆனா அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செல்ஃபின்னு தளபதி படத்துல வச்சோன்னா செல்ஃபின்னு எத்தனை பேர், everyone started using front camera to take pictures. இன்ஸ்டாகிராம்னா ஐ திங்க் ஐ வாஸ் a little younger up. என்கிட்ட இல்ல, மேபி இன்ஸ்டாகிராம் வாஸ் ஆல்ரெடி தேர், பட் ஆனா என்கிட்ட இல்ல, எனக்குலாம் தெரியாது இன்ஸ்டாகிராம்னா என்ன அப்படின்னு. நிறைய நம்ம அதை பார்த்தா ஓகே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைக் அந்த ஒரு விஷயம். ஐ திங்க் தீஸ் சாங்ஸ். உனக்கு என்ன ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் தளபதிஸ் வாய்ஸ்னா? அதான் எனக்கு கண்டாங்கி ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு மாதிரி அந்த ஒரு லைக் எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல கொடுக்கறது ஒன்று இருக்குல்ல, அது வாய்ஸ்லயும் அப்படி இருக்கும். சின்ன சின்ன போயும் பேசுற அப்படின்னு எடுக்கிறப்ப நானே ரொம்ப இதுவா பாடுறேன். நான் தளபதியோடலாம் நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. அது பாடும்போதுல அப்படியே அது கொஞ்சம் அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி வழிஞ்சு கொஞ்சம் அந்த ராவாவும் இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அது ஒரு யூனிக்கான வாய்ஸ். இஸ் மதர் இஸ் சிங்கர். அவங்களோட அங்கிளுமே எஸ்.எம். சுரேந்தர், அவரு எல்லாமே ஐ திங்க் டப்பிங் ஆர்டிஸ்ட்ல அவர் தான். மோகன் அவங்களுக்கு எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமா, விக்ராந்த் எல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இன்டு மீடியா இண்டஸ்ட்ரி, மியூசிக் அதெல்லாமே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் தேர் இஸ் பிளட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் பாடும்போது அது தனி ஒரு ஜோஷ் வந்துடும். வெறித்தனம்லயும் ஏண்டி நல்லா இருக்கும். அதுவுமே ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயங்கரமா ஐயோ நவ் தட் சச்சுன்னு நம்ம பேசியிருந்தா வாடி லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். அந்த பாரு, அந்த சாங் வந்து ஜஸ்ட் சாங் மட்டும் இல்லாம அந்த சாங் சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு 7 நிமிஷம் அந்த வடிவேலோட கோரி இதெல்லாம் தளபதி பண்ணிருக்க மாட்டாங்க, டீம் எஃபர்ட் தான். பட் ஜஸ்ட் தளபதி பீயிங் தேர் ஆட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு இதான் நான் சொல்றேன். ரைட் ஃப்ரம் அந்த வாய்ஸ்ல இருந்து லிரிக்ஸ்ல இருந்து அந்த டான்ஸ், வடிவேல் கூட ஒன்னு பண்றாருல, அது ஆக்சுவலி வேற யாரா பண்ண தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் இட் வில் பீ லைக் வாட்சபிள் கூட. தனியா அங்க ஜெனிலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அது வந்து வடிவேலோட பிரபுதேவா பண்ணும்போது அது ஒரு கியூட்டா இருக்கும், வடிவேலோட விஜய் பண்ணும்போது அதே மாதிரி. இப்படி மல்டி டேலண்ட் சொல்லும் போது காமெடி கன்ஃபார்ம் யூ ஷுட் அட்ரஸ். நீங்க வந்து ஐ திங்க் ஃப்ரம் எவ்ரி ஒன், ஃப்ரம் த லெஜெண்ட்ஸ், கவுண்டமணி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், விவேக், வடிவேலு, சந்தானம், சதீஷ் கூட தெரிஞ்சு. கவுண்டமணியோட என்ன படம்? ஐ மீன் பழைய படம், அந்த இனிஷியல் ஓகே ஓல்ட் மூவிஸ். கரெக்ட். நானும் வந்து லைக் படம்லாம் ஃபுல்லா பார்த்தல, பட் இந்த ஆதித்யா சேனல் வந்து ஆமா இல்ல நான் படமே பார்த்திருக்கேன், டக்குன்னு எனக்கு மணிவண்ணனோட எல்லாம் பயங்கர ஒரு காம்பினேஷன் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாரும் கூட இருக்கும். ஐ திங்க் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த பீரியட்ல அந்த டைம் ப்ராபபிலி செந்தில் கவுண்டமணியோட வந்திருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா எல்லாரும் கூட இருக்கும், யாரா நீ எப்படி எல்லாரும் கூட உனக்கு மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் காமெடி வந்து கன்ஃபார்ம். முன்னாடியே பேசுன மாதிரி டான்ஸ் ஆப்வியஸ்லி. இன்னொன்று வந்து எனக்கு வந்து இது வந்து எமோஷன்ஸை இது பண்ணுறது ஆஸ் ஆக்டராக அது பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பீப்புள் காமெடி பண்ணுறவங்க, டான்ஸ் நல்லா இருக்காங்க, அழுவும் போது நமக்கு ஒரு பயங்கர இம்பாக்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், அந்த வந்து இன்னொரு இடத்துல வந்து லைக்
நாட் ஓவர் ஆக்டிங் ஆல்சோ இஸ் a கைண்ட் ஆஃப் பெஸ்ட் ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா துப்பாக்கில வந்து சும்மா அந்த நீ வந்து அந்த பிளேயிங் இட் ஓவர் தி டாப் கொஞ்சம் பண்ணிடலாம். சட்டலா அந்த மீட்டர் தாண்டாம பண்றது இஸ் வெரி டிஃபிகல்ட். துப்பாக்கிலுமே நாளைக்கு வந்து அவன் சாவ போறான் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அந்த சும்மா அந்த பின்னாடி போது பின்னாடி உனக்கு ஒரு ஓவர் த ஷோல்டர்ல அந்த ஃப்ரேம் எல்லாம் பாக்குற மாதிரி சீக்வன்ஸ்லாம் எனக்கு என்ன இருக்கும்னா ஓகே இப்போ ஒருத்தன் அழுதுடா கூட நீ டே நடா சும்மா அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் சைலண்டா இருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காமெடி இந்த என்டர்டெயின் பண்றவங்க ஒரு நாள் நம்ம கேங்லேயே பார்ப்போம்ல, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் ஒரு மாதிரி சோகமா இருந்தா நமக்கு ஒரு மாதிரி டே நடா ஆச்சு அப்படின்னு இருக்கும். ஐ திங்க் விஜய் ஹேஸ் தட் ஒரு ஆரான்னு நினைக்கிறேன். when he said அவ்வளவுதான் எல்லாருமே தியேட்டர்ல. லியோல கூட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து மேட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் நமக்கு பிடிச்ச சாங்னப்போ சிங்கரா எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கோட்ல வந்து அதை கொண்டு வந்தாங்க, அந்த மருதமலை மாமணியே. அதெல்லாம் அந்த பாட்டை கேட்டாலே அந்த ஒரிஜினல் பாட்டு வந்து எவ்வளோ செம்மையா இருக்கும் தெரியுமா? நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அது வரவே வராது மண்டல. இப்போ நான் மருதமலை மாமணியேனா எனக்கு விஜய் வாய்ஸ் தான் காதுல கேட்கும். இமேஜின் எவ்வளோ ஒரு சிங்கரா அந்த சடுகுடு சந்தனம் சடுகுடு சந்தனம் ஜிச்சக்கு 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 அதெல்லாம் மறக்கவே முடியாது. பண்றது ஒன்று இருக்கு, எஃபர்ட்லெஸ்ஸா பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ திங்க் தட் ஹி ஹஸ் தட் ஒரு gripன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு காமெடி பண்றது, எஃபர்ட்லெஸ்ஸா டான்ஸ் ஆடுறது. நீ காமிக்கல் டைமிங் பத்தி சொன்னல, ஐ திங்க் இவ்ளோ காமெடியன்ஸோட அவர் கொலாபரேட் பண்ணியிருந்தாலுமே ஆஸ் a செப்பரேட் என்டிட்டி அவரே ஒரு காமெடி, அவருக்குள்ளே ஒரு பெரிய காமெடியன் இருக்கு. அவருக்குள்ள அந்த நக்கல் 90 சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி அந்த சும்மா நீ இந்த அழகே தமிழ் கூட சந்தானம் கூட ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருப்பாரு. அது வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு வாக்கு எல்லாம் ஐ மீன் எல்லாமே அந்த ஒரு டைலாக்ஸ்ல மட்டும் இல்லாம அந்த நடக்கிறதா ஓட்டும் அந்த ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஐ திங்க் எவ்ரிஒன் கிட்ஸ் லைக் ஹிம். காவலன்ல ஒண்ணுமே இல்ல, வடிவேல் வந்து பிச்சிட்டு இருப்பாரு இந்த சைடுல, பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு ஒரு முறைப்பாரு. அவனுக்கு நீ யூ கான்ட் ஹெல்ப் பட் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். ஆமா, அதுதான் செம்ம பேரிங். அதெல்லாம் அல்டிமேட், சூப்பரா இருக்கும். சூப்பர். அதான் உனக்கு என்ன ஆயிரும்னா, ஏன் ஐ திங்க் விஜய்ஸ் மூவி ஃபிளாப் ஆனதுல உனக்கு வந்து சில சீன்ஸ் பழகிய தமிழ் மகன் செம்ம ஃபிளாப் ஆனாலுமே உனக்கு வந்து இந்த காமெடி போர்ஷன் ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிரும் அந்த படத்துல. நீ ஒரு கவிதை சொல்லி கொடுப்பாரு, அது என்னது ஏதோ தின்னு பாரு பண்ணு அப்படின்னு முடியும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு வாங்கி ஏதோ வரும், அதான் டீ கடை நின்னு தின்னு பாரு பண்ணு சூப்பரா இருக்கு. இது போய் சொல்லுவாங்க டக்குன்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து ஒருத்தன் 3 எழுத்துல ஒரு கவிதை சொல்லணும் அம்மான்னு சொல்லணும் எல்லாம் தியேட்டர் என்னடா இந்த விஜய் வில்லன் விஜய் இப்பெல்லாம் என்னடா நெகட்டிவ் குருவா இல்ல குருதா ஹீரோவா ஓகே இன்னொரு கேரக்டர் பட் ஆனா வந்துட்டு மறந்துட்டேன். அந்த இடத்துல அம்மான்னு சொன்னோடனே பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி சொல்றேன். டக்குன்னு ஒரு கியர் ஷிஃப்ட் தான். தளபதி படம் தானே ஒரு வண்டி ஓட்டுற கியர் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரல் வச்சு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் நீ கிளைமேக்ஸ்லாம் உனக்கு அந்த ஒரு ஃபைட் இருக்கணும் அங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஜோன்ல இருக்கும். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஐ திங்க் மல்டி டேலண்டட் நம்ம சொல்லும்போது. மல்டி டேலண்டட் மட்டும் இல்லாம ஐ திங்க் இஸ் வெரி கியூட் பர்சன். ஐ திங்க் அவர் ஸ்மைல் பண்ணா ஒன்றும் இல்லை. இப்போ கட்சி ரிலேட்டடா நடந்த இவெண்ட்ஸ்ல எல்லாம் கூட அந்த போட்டோ பார்க்கும்போது அது ஒரு தேஜஸ் இருக்குல்ல, அது ஒரு ஸ்மைல் கொண்டு வருது. எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட அப்பியரன்ஸ்க்கு ட்ரோல் ஆனாரோ இன்னைக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அவரை ரசிக்கிறாங்க. They say la men வந்து they become better with age. They age like wine வாங்க. So I think he's become a very fine wine தான் சொல்லுவேன். See, I think he looks really good today. வந்து I think it is என்ன சொல்றது ஒரு மாதிரி மைண்ட்ல he wants to entertain people, he wants to make sure fitness maintain பண்றது. at the end of the day ஒரு 45 old 46 years old நினைக்கிறேன். இல்ல he's 50 now. Okay, he turned 50 this year. 50 னு வெச்சுக்கோங்க. சில பேர் கலாய்ப்பாங்க என்ன ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாருன்னா லீனா இருக்கிறதுமே ஒரு ஃபிட் தான். ஆமா, அந்த he's had the same physique throughout. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு குஷி அந்த டைம்ல ஐ திங்க் கொஞ்சம் மசிலோட வெயிட்டோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த கில்லி அந்த டைம்ல இருந்து ஐ திங்க் he's almost maintained his weight. துப்பாக்கி போது he put on a little muscle நினைக்கிறேன். துப்பாக்கிக்காக கொஞ்சம் ஐ திங்க் லைக் அந்த ஒரு சோல்ஜர் தெரிஞ்சு அது வந்து ஒரு ஃபிட்டா இருக்கணும்ல. நீ ரொம்பவுமே பாடி பில்டிங் மாதிரி வச்சுட்டேன்னா யூ வில் கெட் சேச்சுரேட்டட். உனக்கு வந்து டக்குன்னு வந்து சில கேரக்டர்லாம் பண்ண முடியாது. ஆனா நீ வந்து ஒரு பாய் விஜயோட பெஸ்ட் பர்சனாலிட்டியே பாய் நெக்ஸ்ட் டோர்ங்கிறது தான் இட்ஸ் a biggest plus for him. அந்த ஃபேஸ்ல சொல்லுவாங்க ஒரு தமிழ் முகமா இருந்தாதான் உனால வந்து அந்த ஒரு வேட்டைக்காரன் பாக்குறேன். வேட்டைக்காரன் சாங்ல அவரோட பையன் எவ்வளவு பெருசா வந்து ஆடிட்டு போவான். ஆனா நீ வேட்டைக்காரன் பாக்குறப்போ he is a college student, you can believe அவ்வளோ யங்கா he look. இப்பவே கோட்ல அந்த லாஸ்ட் சாரி ஃபார் தி ஸ்பாயிலர்ஸ் ஃபார் whoever கோட் ஸ்பாயிலர்ஸ் alert. கோட் பார்க்காதவங்களுக்கு அந்த லாஸ்ட்ல அந்த ஜீவன் கேரக்டர் வருது இல்லையா, க்ளோன். இவ்வளவு பெரிய ஸ்பாயிலரா? நான் வந்து சின்ன ஸ்பாயிலர் நினைச்சேன். பட் அந்த போர்ஷன்ல
அவர் தாடி இல்லாம இருக்கிற அந்த லுக்ல எதுக்கே டி ஏஜிங்க, அவர் அப்படியே நல்லா தானே இருக்கு. இப்படியே போட்டிருந்தாலே போட்டோலாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மேபி லீன் டவுன் பண்ணி அந்த கேரக்டர் கொஞ்சம் குண்டா கொஞ்சம் மேக்கப்ல ப்ராஸ்தெட்டிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணியே அவங்க டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதுவே கூட they wouldn't have had a time நினைக்கிறேன். And maybe they also wanted to explore ஒரு new technology and show him as this younger person. So speaking about GOAT, ஒரு தளபதி ஃபேனா செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம், ஐ திங்க் அது லாஸ்ட் ஃபிலிம்னே ப்ராபகண்டா ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தது. ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் கோயிங் இன் டு தி தியேட்டர்ஸ் நோயிங் தட் திஸ் மைட் பி செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம்? நிறைய மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, 3 hours தான் இன்னும் தளபதி இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே 3 hours தான் அப்படின்ட்டு. ஸோ ஹவு வாஸ் தட் அஸ் அ தளபதி ஃபேன்? இல்லை, ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஃபேனாக இல்லை, லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அந்த ரிலீஸ்க்கு ஒரு 3-4 days முன்னாடி தான் உனக்கு அந்த ஒரு ஜோஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சும்மா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சும்மா வந்து சம்மந்தமே இல்லாமல் பழைய படத்தோட ட்ரெய்லர்லாம் எடுத்து போட்டு பார்க்கறது, ஃபேன் எடிட்லாம் போடுறது, ஐ மீன் ஃபேன் எடிட்லாம் பார்க்கறது, வேணும்னே வந்து நல்ல படத்தோட சீன்ஸ் இப்போ தெரியுமா சீன்ஸ்னு போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்குறது, ஒரு மேட்ச் முன்னாடி ஒரு ப்ரீ கேம் பண்ணு வா போட்டு அடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தான். இன்னொன்று என்னன்னா இந்த FDFS ஓகே நம்ம வந்து பெருமையான 4 மணி 5 மணிக்கு புக் பண்ணிடுவோம், இன்னும் தூங்கக்கூடாது, தூங்கிட்டோம்னா அங்கே வந்து அவுட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஒரு 4 ஆப்வியஸ்லி 4 to 5 o'clock தான் FDFS பொதுவாக இருக்கும். அப்படி இருக்குன்னா நீ முன்னாடி நாள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நீ வந்து நினைச்சு பாரு, இவங்க எல்லாம் தனித்தனியாக ஒரு வீட்டில் விட்டனா இவங்க வரவும் மாட்டான். ஸோ நீ அஸ் அ ஃபேனா என்னன்னா நீ இன்னொன்று என்ன அப்படி இன்னொரு ட்ரெடிஷன் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் இல்லை எல்லாருமே ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னன்னா அவங்கவுங்க ஃபேவரட் ஹீரோ படம் வரும்போது காசை யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க, நாங்க தான் போடுவோம். விஜய் படம்னா நாங்க தான் எல்லாருக்கும் டிக்கெட் நீங்க ஆமா போட்டு காசு வாங்கிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் இதாகல. பட் நான் பார்த்திருக்கேன் செம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களா, அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுக்கு வந்து நீ வந்தா மட்டும் என்ன சொன்னா நீ வா நான் டிக்கெட் போடுறேன். ஏன்னா 500 ரூபா இருக்கும், 500 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருக்கும். சரி ஒரு நான் விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் வந்து எதுக்கு வரணும், ஏன்டா நான் ஏன்டா வரணும், நீ போடான்னு அனுப்பிடுவானுங்க. ஆனா நீ எல்லாரையும் கூட்டு போய் படம் நல்லா நினைச்சு பாரு, உள்ள வேற மாதிரி பார்த்தல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்க தான் ஐ மீன் டிக்கெட் போறோம்னா ஆப்வியஸ்லி காசு கூட கொடுத்துருவானுங்க, பட் டிக்கெட் நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருக்கியா இந்த டேட்ல எங்கே போகாத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசிங் பண்ற வேலை எல்லாம் ஃபேன் தான். ஸோ அந்த ஃபேன் பண்ணிட்டு அன்னைக்கு அவங்க யாரும் தூங்கவும் கூடாது, தூங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த கேம் முடிஞ்சிடும். ஸோ தூங்க விடாம எல்லாம் ட்ரெய்லர் அது பழைய சீன்ஸ்லாம் டிவிலாம் ஃபோன்லாம் போட்டு இந்த பேப்பர் கிழிக்கிறது, இந்த பட்டாசுலாம் போய் வாங்கிட்டு வருது, அதெல்லாம் ஒரு அதே ஒரு தீபாவளி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஐ திங்க் தட் வில் பி மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி. கோட்ல எனக்கு என்ன அப்படின்னா அந்த மொமெண்டா சிலது ஒர்க் ஆகல, சிலதெல்லாம் ஓகே, சில இடம்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் அதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் கோனா ஒன் மோர் ஃபிலிம் அவ்வளோதான் அப்படிங்கிற போது இட்ஸ் லைக் ஹார்ட் ஹிட்டிங் தான் அப்படின்னு. What did you feel went wrong with GOAT? You said that you didn't like certain portions. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வெங்கட் பிரபு படம் விஜய் படம் போது நமக்கு ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம்ல, அது ஐ திங்க் இது அப்புறம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ரிலைட் ஆன் மொமெண்ட் ஆஃப்டர் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஒரிஜினல் ஃபிலிம், இட்ஸ் மெட்டா ஃபிலிம் மாதிரி நான் சொல்லுவேன். நிறைய நல்ல படத்துல இருக்க விஷயத்த எடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருந்தது இல்ல தொடர்ந்து. எனக்கு இப்போ ஒரு ரிவ்யூல பார்க்கும்போது சொன்னாங்க ஐ திங்க் தே ஃபாலோட் தி ரீல்ஸ் டெம்ப்ளேட் நினைக்கிறேன். ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மினால அடுத்து யூ ஹேட் சம் கைண்ட் ஆஃப் a conflict rising. கண்டிப்பா. ஆனா அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே many people liked. அப்பதான் எனக்கு என்ன தோணுதுன்னா ஓகே அப்ப இந்த ஜெனரேஷன் இந்த மாதிரி தான் எடுத்தா செட் ஆகுமா, ஜென்ஸீஸ் நம்ம வந்து மில்லினியல்ஸ். அப்பவே நான் அதான் சொன்னேன் நம்ம பூமர் சொன்னேன், அந்த மில்லினியல்ஸ் சொல்லுவாங்க அப்படி சொல்லி. பட் ஆனா அதான் ஐ திங்க் அந்த ஒரு டெம்ப்ளேட் நமக்கு பெருசா பிடிக்கல. எனக்கு கோட்ல வந்து பாதி ஒர்க் ஆகாம போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த இன்டர்வியூஸ் ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா தெரியல ஒரு நாள் போர் அடிச்சுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஆல்மோஸ்ட் படத்துல வர எல்லா சர்ப்ரைசஸ் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி யாரா லீக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து. எல்லாமே தென்னும் தோனில இருந்து த்ரிஷால இருந்து எல்லாமே இன்டர்வியூல கேட்டாங்க. நான் அங்க போய் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் என்னன்னா தோனி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது டிவில போட்டு காட்டிட்டாங்க போனங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையில அப்போ வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டே போயிடுச்சுல மொத்தமா. உனக்கு இப்போ மங்காத்தா டைம்ல அஜித் தான் வில்லன் அப்படின்ற அந்த ஒரு மெயின் கிரக்ஸ் வெளில வந்திருந்தா அந்த மொமெண்டே போயிருக்கும் நமக்கு. நம்ம எல்லாம் படம் பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்போம், ஹீஸ் an undercover cop trying to climax twist இதான்டா ட்விஸ்ட் இந்த அர்ஜுன் உள்ள சேர்ந்து என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற பண்டை வெடிக்கிற மாதிரி இன்னைக்கு பாக்கும்போது மேபி இது அப்பவே எனக்கு தெரியுமேன்ற மாதிரி நம்ம நடிக்கலாம். பட் அன்னைக்கு போட்டுருப்பாங்க 4 மணி ஷோனா 5:30 மணிக்கு 6 மணிக்கு முடிஞ்சிருக்குமா அர்ஜுன் அண்ட் அஜித் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. என்ன இருக்கு எல்லாமே இன்டர்வியூல கேட்டுறாங்க, எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபுல் படத்தை ஓட்டுறாங்க. ஒருத்தன்லாம் வந்து எனக்கு நல்லா தெரியும் ஸ்பாயிலர்னு போட்டு 1 out of 8 2 out of 8 3 out of 8 வந்து எல்லாத்தையும் போட்டான். இப்போ யோசிச்சேன், எனக்கு புரியுது ஸ்பாயிலர்ஸ்னு அவன் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் போட்டிருந்தான். பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க தான் பார்க்க போறாங்க. பட் என்ன சொல்றேன்னா எதுக்கு போடணும்,
ஆமா. படத்துக்கு போறோமா, ஃபோன் ஓகே. நானும் படத்துக்கு போனேன்னா அந்த டைட்டில் கார்டு எடுக்கிறதோ இல்லை அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதோ இல்லை மேபி ஏதோ ஒரு சம்திங் தட் டசன்ட் ரிவீல் அ லாட் அதை எடுக்கிறது உண்டு. ஒரு ஸ்டோரி நான் இந்த படத்துக்கு போனேன்னு போடுறது இஸ் ஃபைன். பட் ஃபுல் படத்தையும் நீ இன்ஸ்டாலேயே ஓட்டிட்டு நான் எதுக்குடா வந்து தியேட்டருக்கு போகணுன்ற மாதிரி ஆக்கிடுறாங்கல்ல. அது ஒரு பெரிய ஒரு கில் நினைக்கிறேன் ஃபார் த ஃபிலிம். எனக்கு எனி ஃபிலிம் இப்போ ரீசெண்டாக வர எனி ஃபிலிம்ஸ் த பிக்கஸ்ட் இப்போ ஏதாவது ட்விஸ்ட் வச்சு ரிலே பண்ற ஒரு படம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் எடுத்துக்கோ. வந்து அந்த விக்ரம் அந்த பீக் மொமெண்ட் வந்து இஸ் த இன்டர்மிஷன் இட் செல்ஃப். பிகாஸ் அவன் வந்து இறந்துட்டேங்கிற மாதிரி அவனே லைக் ஒரு கதை கிரியேட் பண்ணி கோஸ்ட் அன்மாஸ்க் பண்றான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஓகே. பட் ஐ திங்க் அதுவுமே கூட ஐ மீன் இப்போ விக்ரம் கூட இப்போ ரோலெக்ஸ்ன்றது இருக்குன்னு வந்துருச்சு வெளியில, சூர்யா இஸ் பிளேயிங் திஸ். ஆனாலுமே அது தெரியல when you watched it as a film it worked. ஆனா இங்க வந்து the cameos are not part of the story இல்ல, கொஞ்சம் the cameos are out of the world தான். I mean it's believable. இப்போ ஒரு எஸ்கே வந்து ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்திருக்காருன்றது இஸ் நாட் வெரி ஃபேக்கா ஃபோர்ஸ்டா இல்ல, பட் ஸ்டில் இட்ஸ் a little away from the story. He's not part of the story. So அது நம்ம சொல்லும் போதுல நம்ம அங்க உட்காரும் போது எனக்கு இது ஆல்ரெடி தெரியுமேன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அங்கே உனக்கு அந்த ஒரு கத்துற மூமெண்ட் போயிடுது. தோனி வராருன்றது வி ஆல்ரெடி நியூ. அண்ட் ப்ராப்ளி இளைய தளபதி இருக்காரு, அவர் வந்து ஆக்சுவலா வந்து நல்ல கேரக்டர் இல்ல, வில்லன்ற கேரக்டரே வந்து ப்ராபப்ளி அரசல் புரசலா இந்த இன்டர்வியூஸ்ல ரிவீல் ஆனதுதான் மேஜர் ரீசன் நினைக்கிறேன். நமக்கு தெரியாது, மேபி அது தெரியாம இருந்திருந்தா மேபி அது அந்த இன்டர்மிஷன் நமக்கு கொஞ்சம் இன்னும் ஷாக்காவே அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இதாக தான். பட் ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓகே, இட்ஸ் லைக் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் விச் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் ஐம் லைக் நாட் டிசப்பாயிண்டட், பட் ஓகே ஐம் ஃபைன். லைக் ஓகே, எனக்கு என்னன்னா ஒன்லி திங் இஸ் ஓகே இந்த படம் எப்போ இட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் வென் யூ லைக் எப்போ அப்படி தோணுதுன்னா வென் யூ நோ இன்னொரு ஒரு 10 படம் 20 படம் பண்றதுனா ஐ ஒன்ட் ஃபீல் லைக் ஓகே ஒரு படம் பண்றது ஓகே மேபி அடுத்த 2-3 படத்துல ஒரு படம் ஹிட் ஆயிரும். when we know that it's almost going to be the one last film, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. பட் ஃபைன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஐ திங்க் இந்த படத்தும் போது அந்த ட்ரோலிங்கும் ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான ட்ரோலிங்ல அந்த ஸ்பார்க் சாங்குக்கு அந்த லுக்கு திருப்பியுமே அந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு அந்த லுக்ஸ் வச்சு கலாய்க்கிற ஒரு இது வந்துச்சுல. விஜய் வந்து பார்க்காதது இல்ல, இட் இஸ் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் கரியர். நடுவுல கொஞ்சம் இல்ல நடுவுல ஐ திங்க் மாஸ்டர் அந்த டைம் வந்து ஐ திங்க் அகைன் பீப்பிள் ஸ்டார்ட் சொல்றேன் இனிஷியலா when he came into this லைன்ல எவ்ளோ ட்ரோல் இவன்லாம் யாரா சினிமால வரான்ற மாதிரி பைரவா வரைக்குமே பீப்பிள் ஆர் மேக்கிங் ஃபன்ல நீங்க என்ன இப்படி விக் வச்சிட்டு வரீங்க நல்லா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இது. பட் ஹிஸ் லைக் பட் ஒன்ஸ் இன் வைல் விக் வைக்கிறது பைரவால விக் எனக்கும் செட் ஆகல. பட் அதே இப்போ தெரியல ஓரளவுக்கு ஃபிட் ஆயிருக்கும், மெர்சல் இதெல்லாமே செட் ஆயிருக்கும். பட் பைரவா எனக்கும் செட் ஆகல. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் தளபதி has this weird fixation on this gold blonde kind of hairல. காவலன்ல கூட அந்த சடுகுடு சாங்ல கூட அந்த மாதிரி இருக்கும், சின்ன தாமரையிலும் அந்த மாதிரி ஒரு விக். அது ஆதில சொன்னல, பட் அதெல்லாம் வந்து பயங்கரமா வர்க் ஆகும் ஒரு மாதிரி. இல்ல ஆதில அவரோட ஒரிஜினல் ஹேரே அந்த மாதிரி பண்ணிருப்பாரு, இது வந்து விக்ன்றதுனால. பட் ஆனா என்னன்னா ஐ திங்க் ஒன்ஸ் இன் a while he himself rediscussion ஒன்று இருக்குல்ல, ஒன்று அவர் பண்ணுவாரு. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி இந்த நீ வந்து ஓகே செக் த ஷர்ட் அண்ட் ஜீன் பேண்ட் இஸ் லைக் வெரி மச் காமன் ஃபார் மென் இல்ல மென் ஒரு வேர்ல திருப்பி அதை அவர் மாஸ்டர்ல போட்டோன்னே ஐ திங்க் அகைன் we see our generation people wearing that and making it ஒரு கூலா அந்த மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஃபேஷனா பார்த்தா ஐ திங்க் தளபதி இப்போ பயங்கரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த ஒரு டைம் ஆஃப் போக்கிரி அதெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் சட்டை, வெளியில உள்ள ஒரு ஷர்ட் வெளில ஒரு ஷர்ட், டி ஷர்ட் கூட இல்ல ஷர்ட் உள்ள ஒரு ஷர்ட் வெளில ஒரு ஷர்ட், அதுவும் ரெண்டும் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்டைலே கிரியேட் ஆச்சு. இப்போ ஒரு சிம்புவோட ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆன் ஃபேஸா இருக்கும். திடீர்னு வந்து இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு போட்டு வருவாரு, இங்க வந்து அந்த வயர் தளபதி வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கும். ஒன்னும் இல்ல ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுருவாரு, எல்லோ அண்ட் ஒயிட், இந்த அழகே தமிழ் மகனா இருக்கும். அது ரொம்ப சட்டிலா பண்ணுவாரு. அது வந்து ஒரு அந்த ஒரு டைம்ல எல்லாருமே நாங்க பசங்களா ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தல இந்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம். இந்த ஷர்ட் மேல ஒரு டி ஷர்ட் மேல ஒரு ஷர்ட் போடுறது சச்சின்லாம் பயங்கரமா இருக்கும். என்னையா நீ அந்த நம்ம இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு வேர் இருக்குல்ல, ஒரு அந்த ஒரு வெஸ்டர்ன் வேர் அவங்க போடும்போது ஓகேங்க மாதிரி இருக்கும்ல. விஜயோட நிறைய ஐ திங்க் ஸ்வெட் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுப்பாரு சச்சின், கொஞ்சம் அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்காக அந்த ஒரு வேர்ல இருக்கும். ஃபேஷனுமே ஹி இஸ் மேக்கிங் ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி இந்த ஜெனரேஷனுமே போஸ்ட் துப்பாக்கி கத்தில இருந்து ஃபேஷன் இதுவுமே பயங்கரமா மாறிடுச்சு. ரொம்ப ரோல்ஸ்ல இருக்கிற அந்த ப்ராப்ளி ஐ திங்க் ஹிஸ் ரோல்ஸ் ஆல்சோ ஹேவ் பிகம் சொஃபிஸ்டிகேட்டட்ல ஓவர் டைம். கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த ஒரு கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தது. போக போக தென் ஆர்மி ஆஃபீஸர் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஒயிட் கலர் அந்த ஒரு கொஞ்சம் எஜுகேட்டடான அந்த மாதிரி. முன்னாடி வந்து அது போக்கிரியுமே he was a police officer but he was an undercover cop. நீ சொல்லுங்க எனக்கு என்னன்னா போக்கிரி ட்விஸ்ட் எப்படி கடைசில வந்து அவர் போலீஸ்
என்னது அதை IPS expect- சத்யதேவா அதை expect பண்ணல நான் சொல்ல என்னடா சொல்றீங்க அப்படிங்கிறதா இருக்கும். உடனே தேட்டர் அப்படியே இறங்குது அப்படியே அந்த மாதிரி மிஸ் பண்றோம். இப்ப டக்குன்னு இப்போ வந்து போட்டுருவானுங்க போலீஸ் ஆக்டிங் அஸ் ரகட் பாய் அப்படின்னு போட்டு முடிச்சு சோஷியல் விட்டுருவாங்க மீடியா வந்து கொஞ்சம் ஐ லவ் சோஷியல் மீடியா, நோ டவுட் அபவுட் இட். பட் ஆனா படத்தை பொறுத்தவரை படத்தை. நாளைக்கு யாரும் அடிப்பாங்க. No. இல்ல நான் we also consume contentல. இப்ப நம்ம ஜெனரேட் பண்றதும் அதுக்கு தான் நம்ம கன்சியூமும் பண்றோம். பட் அது வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். படத்தை வந்து ஃபுல்லா ஓட்டிட்டு அந்த ஒரு மூவி கோயிங் எக்ஸ்பீரியன்ஸே ஸ்பாயில் நம்மளே வந்து அந்த ஏதாவது ஒரு ஆயிடுது. இன்ஸ்டாகிராம்ல இது வரணும், ரிப்போர்ட் அடிச்சு அப்படியே உடனே அது delete ஆகுற மாதிரி ஏதாவது அதுவே ஒண்ணு. ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் இது மாதிரி. கண்டிப்பா அது ஒண்ணு பண்ணணும். இது வந்து நம்ம மார்க் ஜக்கர்பர்க் ரிக்வெஸ்டா. ஸோ ஓகே, இப்போ கோட் வந்து ஃபைனல் ஃபிலிம் அப்படின்னு பேசணும். ஸோ இப்போ கோட் ஏன் ஃபைனல் ஃபிலிம்னா தளபதி இஸ் என்ட்ரிங் இன்டு பாலிடிக்ஸ். ஸோ அதுல தான் ஃபைனல் இது. ஃபைனல் ஓ இன்னொன்னு இருக்கு, ஐ மீன் கோட்க்கு அப்புறம் ஒன்னு நேத்து நாங்க அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டோம். ஸோ as a fan I'm happy. ஹெச்வினோத் வந்து பண்றாரு, அனிருத் அதே மாதிரி பண்ணாரு. இட்ஸ் லைக் டபுள் டமாக்காங்கிற மாதிரி. அப்பா, என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ஃபைனல் ஃபிலிம், ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஒன் லாஸ்ட் டான்ஸோட சொல்ல ஓகே சரி, அதான் ஃபேக்ட். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா லைக் ஓகே நேற்று அவங்க கொடுத்த மாதிரி த டார்ச் பெரர் ஆஃப் த டெமோக்ரஸி ஏதோ வந்துச்சா அந்த மாதிரி ஏதோ போட்டுருந்தாங்க ஞாபகம் கரெக்டா. பட் சம்திங் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு ஹெச்வினோத் சம்மனும் லைக் அந்த ஒரு என்ன சொல்றது தீரன் ஆகட்டும் இல்லை வந்து சதுரங்க வேட்டையெல்லாம் நீ எடுத்துட்டோன்னா செம்மையா இருக்கும். அது வந்து சதுரங்க வேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம்லாம் எப்படா இப்படி ஒரு படம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு என்னன்னா அந்த ஃபார்ம்ல வந்து பண்ணணும் அந்த ஒரு மாதிரி. ஐ மீன் கண்டிப்பா. பட் இஸ் ஆல்சோ செட் ஐ திங்க் ஒரு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ இதுலயோ வந்து இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி a proper commercial film அப்படின்னு சொல்லிருக்காரு. obviously commercial film. பட் ஆனா அதுல கொஞ்சம் ஒரு his own touch, ஒரு லைக் ஒரு ஃபேக்ட்ஸ், ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசில வந்து முடிக்கும் போது வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்றது மக்கள்கிட்டே பேச மாதிரி. ஏன்னா முன்னாடியெல்லாம் பண்ணிட்டாரு, ஐ மீன் சர்க்கார் அப்போ பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. இப்போ ஆன் ஃபேஸ் வந்து தைரியமா பண்ணலாம். ஏன்னா that is going to be in politics in like 2026 is going to contest அப்படிங்கும்போது நீ தலைவா நீ நேரா பேச தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 60 ஐ மீன் ஹெச்வினத்தோட படத்துல எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பா அது ஒன்று இருக்கணும். இன்னொன்று வந்து என்னன்னா எனக்கு என்னன்னா ஆடியோ லான்ச் கன்ஃபார்மா இருக்கணும். கடைசி ஒரு 2-3 படமா வந்து இல்லை, அது வந்து கன்ஃபார்ம் ஆடியோ லான்ச்லாம் ஆடியோ லான்ச் வைக்கலாம் ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிருங்கிற மாதிரி நான் வந்து டேரக்டாவே சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம ட்ரால் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட நமக்குமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே நெகட்டிவிட்டி பெரிய உனக்கு ஆடியோ லான்ச் இல்லாதது ஒரு பெரிய மிஸ்ஸா இருந்திருக்கும்ல கோட்டை பொறுத்தவரை. கோட்டப்பையும் சரி எனக்கு வந்து பீஸ்ட் அப்பையும் சரி எனக்கு வந்து தட்ஸ் வெரி பிக் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் நான் நான் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள், த வே ஹி டாக்ஸ், த வே வாட் அவர் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். நீ சொன்னா நான் கேட்பேனா இல்லை நான் சொன்னா நீ கேட்பியா? கேட்க மாட்டோம். பட் பர்சன் லைக் ஹிஸ் இன் ஹிஸ் ஸ்டேச்சர்ல அவர் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி, ஒரு நதி மாதிரி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகா ஒரு குட்டி கதை, அதுல ஒரு பேக்கேஜிங் பார்த்தல, அதுல ஒரு பேக்கேஜிங். ஈவன் பீப்பிள் ஹூ டோன்ட் லைக் விஜய் ஃபிலிம்ஸ், விஜய் ஹேட்டர்ஸாவே இருந்தா கூட ஐ திங்க் தே எக்ஸ்பெக்ட் மோட்டிவேஷன் ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறாரு, என்ன இந்த வாட்டி என்ன கதை சொல்ல போறாருன்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு மேக்னெட் தான் அது வந்து அந்த ஆரா அந்த மேக்னெட் எல்லாமே சொல்லும்போது அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்ன சொல்றது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இதே நமக்கு என்னன்னா கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முனோ சுபேத்துறவங்கள்ட்ட உம்முனோ வாழ்க்கை ஜம்முனோ எவ்வளவு நச்சுன்னு சிம்பிளா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் தளபதி டைலாக் எழுதலாம், நீங்க தலைவா நீங்க அடுத்த படம் நீங்களே 69 நீங்களே எழுதுங்க, என்ன சொல்லணும் தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு வந்துச்சு. பட் எனக்கான ஒரு ஆஸ் அ ஃபேனா ஒரு பிடிச்ச ஒரு இன்டர்வியூ என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு இன்டர்வியூ. ஐ மீன் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல். ஆமா, பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் அவார்டுக்கு வந்து ஐ மீன் 2018 எனக்கு எப்போ தெரியல அந்த மெர்சல் அப்போ இன்னொரு ரொம்ப ஐ மீன் இன்னொன்று சிம்பிளிசிட்டியும் சொல்லலாம். அந்த அவார்டு ஷோக்கு எப்படி வந்திருப்பாருன்னா ஒரு ப்ளூ ஐ மீன் ஒரு ஜீன் மாதிரி ஒன்று பிளாக்கோ ப்ளூ ஜீன் போட்டு ஒயிட் கலர் ஷர்ட் நார்மலா நம்ம ஒரு போடுவோம்ல அந்த மாதிரி ஷர்ட் கண்ணாடி போட்டிருப்பாரு. இந்த நியானா கோபிநாத் வந்து அவார்ட் விஜய் டிவி ஃபங்க்ஷன்ல இருந்து அவரே அவ்வளவு சிம்பிளா இருந்திருக்காரு அந்த மாதிரி அத மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருப்பாரு, அமைதியா ஒரு அவார்டு கொடுப்பாங்க, மெர்சலுக்கு தான் ஏதோ அவார்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவார். ஒன்றும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவார், கிடைச்ச ட்ரெயினில் பிடிச்ச இடத்துக்கு போக முடியாது, நமக்கான ட்ரெயின் வரணும்னா பிளாட்ஃபார்மில் காத்திருந்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிம்பிளாக இருக்கும். அது வந்து என்ன லைக் நமக்கே ஒரு இதாகிட்டு இருக்கோம், நம்மளும் வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு பேஷன் ஒன்று இருக்குது, இது பண்ணணும் அதை பண்ணணும், இல்லை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் ஒன்றுனா டக்குன்னு ஒரு நீ இப்பயுமே நீ சும்மா தளபதி மோட்டிவேஷன் ஸ்பீச் நீ போட்டுனா எவ்ரி ஒன் வில் லைக் இட். இது ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் அவர் சொல்லும்போது இட்ஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். ஏன்னா ஹீ சம்மோன் ஹூ ஹஸ் ஃபாலோட் அஸ்
Yeah. இஸ் ஓன் காலிங்னு சொல்றேன். அதே மாதிரி இட்ஸ் நாட் கமிங். என்ன கேட்டினா இஸ் தளபதி நேச்சுரல் ஆக்டர்னு கேட்டினா ஐ திங்க் ஐ டோன்ட் அக்செப்ட். இஸ் Yeah, he's such நேச்சுரல் an introvert la. ஆமா இஸ் பிரேக்கிங் இஸ் ஓன் என்ன சொல்றது இஸ் ஓன் பர்சனாலிட்டி. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஆமா அண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட்ல இருந்து கம்ப்ளீட்லி கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஒரு ஜோனுக்கு தானே போறாரு. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் பீயிங் சம் ஒன் பிகாஸ் ஹி நோஸ் தட் சம் ஒன் வில் வாட் கெட் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் அந்த இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். கடைசியில வந்து தளபதி வந்து கேமராக்கு நேரா வந்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட ஓகே, அது கண்டிப்பா வெள்ள சட்டையில தான் இருக்கணும். நான்லாம் முடிவு எனக்கு பண்ணிட்டேன். வந்து இந்த வெள்ளை சட்டையில நதி கடைசியா மாதிரி இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆமா, அப்படின்றது அது வந்து சொன்னேன். பயங்கர எனக்குமே அது பயங்கர மிஸ்ஸா இருந்துச்சு. சார் இந்த வாட்டி என்ன சொல்ல போறாரு அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு தேடலா இருந்தது. ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும். பாட்டு பயங்கரமா இருக்கணும். ம். அனிருத் வந்து சும்மாவே போடுவாரு. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல. மினிமம் ஒரு 5-6 பாட்டாச்சும் இருக்கணும். பிஜிஎம் வந்து ஓஎஸ்டி வந்து ஒரு 15 பிஜிஎம் இருக்கணும். எனக்கு அதான் என்னோட ரிக்வஸ்ட். அதான் அவ்வளவுதான், வேற எதுவும் இதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீ சொன்னதுலேருந்தே நான் திரும்ப எடுக்கிறேன். இந்த ஒரு டெஸ்டினேஷன் உனக்கு இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னா அதுக்கான ட்ரெயினில் நீ ஏறணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஐ திங்க் அரசல் பொருசலாக பாலிடிக்ஸ் என்ட்ரி இருக்கா இல்லையான்றது ரொம்ப நாளாகவே அவருக்கு கேட்கப்படுற ஒரு கேள்வி. பட் ஃபைனலி அவருக்கான அந்த ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த டெசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ ஹவு இஸ் இட் to know that this might be his last film, Thalapathy 69, and how eager are you to see him coming as a politician? Because நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு பாலிடிக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நாலேஜும் இல்லை. மேபி நான் வளர்த்துக்கணும். ஐம் பிகமிங் அ சிட்டிசன் நவ், ஆல்ரெடி அ சிட்டிசன், பட் ரெஸ்பான்சிபிளான அது போடுறேன். பட் இன்னும் அதை பற்றி நான் இன்னும் இன்டெப்த் நாலேஜ் ஆனஸ்டாக சொல்லணும்னா இல்லை தான். பட் ஐ திங்க் இட் வில் பி லிட்டில் ஃப்ரெஷ். நம்ம இத்தனை நாள் பார்த்ததுலேருந்து ஒரு புது இதுவாக இருக்கும். ஆப்வியஸ்லி உடனேவே ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியும்னு எனக்கு தோணலை. பிகாஸ் பீப்புள் ஆர் அக்கஸ்டம் டு அ சர்டன் திங்ல. இவ்வளோ நாளாக டக்குன்னு அப்படி சிஎம் லெவலில் அக்செப்டன்ஸ் இருக்குமா ஆல் ஓவர் த ஸ்டேட்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஐ திங்க் இஃப் வி கிவ் ஹிம் அ சான்ஸ் இன் த ஃபியூச்சர் மேபி ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் சம்திங். இப்போ இட்ஸ் லைக் நாட் லைக் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. பட் ஐ திங்க் I think we fans know very much before like he will be coming into அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாச்சி டைம்ல வந்து ஒரு NTTV ஒரு ஆங்கர் கேட்டிருப்பாங்க. அவர் அழகா வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல ஒரு கெட்டப்ல இருப்பாரு, வெள்ளை சட்டை வெள்ளை ஜிப்பெல்லாம் போட்டு இது திணீர்ல அதே கெட்டப்ல வந்து ஏதோ சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அந்த டைம்ல ஐ திங்க் we know the crux that he wants to become some அந்த ஒரு ஆசை இருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், he wants to be in power அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும். அண்ட் ஐ திங்க் ஆல்சோ பீப்புள் got it wrong ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் what they thought was Vijay wanted to become Rajini, wanted to become a superstar அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் விஜய் தளபதி வந்து இன்சைட் ஹிம் he wanted to become next MGRங்கிற மாதிரி தான் ஐ பர்சனலி ஃபீல். இந்த ரெஃபரன்ஸ் he had in மெர்சல் ஆகட்டும், இந்த வே மக்களுக்கு வந்து கொஞ்சம் நற்பணி மன்றம் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதாகட்டும், அதெல்லாமே எனக்கு he wanted to become somewhere like ஒரு MGRோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு சின்ன பிள்ளைந்தே மேபி அவர் அப்பா மூலியமா வந்துச்சா இல்லை சுத்தி அவர் சின்னப்பா இருக்கும் போது வந்துச்சா இல்லை என்னன்னு தெரியல. நிறைய பேர் அவரை பத்தி சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம். பட் ஐ திங்க் at the end of the day what he wants to do is மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற மாதிரி தான் when we look from a layman terms வந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் ஆனால் இட் ஹாஸ் அ காஸ்ட் லைக் வேர் ஹேஸ் டு கிவ் அப் இஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனால் அதே எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது he was parallelly doing cinema and எனக்கு ஆசை அதுதான். அவர் பாலிடிக்ஸ் ஒரு சைடு வச்சுட்டாலும் ஒரு சைடு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை மனசு அப்போ வந்துட்டு people were not able to differentiate cinema and அரசியல். இப்போ வந்து அவர் வந்து படத்தையே வந்து அவர் ஒரு எலெக்ஷன் இது இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணிருந்தார். இப்போ ஐ திங்க் பீப்புள் ஆர் வெரி மச் அவேர். இப்போ வந்து இவர் மேபி பண்ணாருன்னா ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் லைக் இவர் சும்மா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கலாம். And when he comes into the political light he might not be able to do certain things la அது people accept பண்ண மாட்டாங்க. politically correct films பண்ணா அதுக்கும் ஒன்று பேசுவாங்க, politically incorrect films பண்ணா அதுக்கும் ஒன்று பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் பட் இது பட் ஆனால் ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா வென் ஹீ கம்ஸ் இதில் பட் கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸோட டைமென்ஷனே மாறுது. ஒரு இன்னொரு நமக்குமே ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 1-2-3 இருக்கிறத ஒரு 4-5 இவர் இல்லை இன்னொரு 2-3 பேர் வந்தா வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தா கூட ஐ திங்க் வில் பி வெரி மச் ஹாப்பி. இவர் இப்போ வராருன்னா இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒரு திங் டு வாட்ச் அவுட் தான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் டு ஃபாலோ நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இவர் என்ன பண்றாரா, இவருக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கா அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள. பட் அஸ் அ ஃபேனா கண்டிப்பா இந்த எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோம். பட் இட்ஸ் a good thing that he is giving up this and going for a better thing அப்படின்னு தோணுது. நம்ம பேசினது அந்த கட்சியோட பாட்டு கூட இப்போ ஒரு வைப் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் போட்டு தமன் வைப் பண்ண வச்சுட்டாரு.
So whatever he does அது வந்து it goes out to a lot of people ல ஒரு மாசஸ்கான ஒரு ஹீரோல ஒரு ரீச்னு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசுறோம், எத்தனை பேர் நம்ம 2-3 ஒரு 4-5 கட்சி மேல நமக்கு யாருமே தெரியாது. பட் ஆனா இப்போ பாருங்க, நேர்தான் வந்தாலும் சொல்ல முடியாது. பட் பாலிடிக்ஸ் டேர்ம்ஸ்ல இவர் வந்து ஒரு 2 வாரம் கூட ஒரு 3 வாரம் கூட ஆகல. பட் எவ்ரிஒன் நோஸ் ஹிம். இன்னைக்கு வந்து பேனர் இருக்கு, இன்னைக்கு வந்து எல்லா செவத்துலயும் அவரோட பேர் போட்டு அவரோட ஃபேஸ்லாம் வச்சு அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன இது இவ்வளோ இந்த ஒரு எவ்வளோ பீப்புளோட லவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் ஐ திங்க் என்ன சொல்றது, they will really miss him தான் தோணும். பட் everyone is eager to watch, even non Vijay fans also. There is no hatred இருக்கு, பட் ஒரு 90% hatred இல்ல. ஏன்னா வருவாரா இல்லையா அப்படின்றது அப்படி இப்படியே போயிட்டு இருந்ததுல. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று பில்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் வந்துட்டாரு, இவர் என்ன பண்ண போறாரு, இத்தனை நாளா அவர் வரப்போறாருன்ற மாதிரி ஒரு இப்போ பிக் பாஸ் மாதிரி தான் எல்லா கேமராவும் இந்த பக்கம் ஆல்ரெடி எல்லா கேமரா அங்கதான் பேசிட்டு இருக்கு. பட் இன்னும் ஒரு 20-30 எக்ஸ்ட்ரா கேமரா வச்சு எல்லாரும் பயங்கரமா வாட்ச் பண்ணிருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஓகே பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. And he's also had a very long and very tough journey, the kind of things that he's faced through the career, problems during his film release ஆகட்டும் சரி, இல்ல அவரோட அப்பியரன்ஸ் வச்சு நடந்த ட்ராலிங் ஆகட்டும் சரி, எல்லாமே இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று, ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி எல்லாமே ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு யுனானிமஸா வந்து ஒரு விஜய் படம்னா 200 கோடி சம்பளம், இவ்வளோ பட்ஜெட் போடலாம், இவ்வளோ ஹிட் ஆகும், இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்த ரீச் பண்ணி ஹீஸ் ஆல்சோ டூயிங் வெல்ஃபேர் திங்ஸ், படிப்பு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்றப்போ ஹிஸ் ஜேர்னி இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் ஃப்ரம். நாளைக்கு அவரோட படமே ஒரு பயோபிக் எடுத்தா கூட ஆமா உண்மையிலே ஐ மீன் இட்ஸ் சம்திங் ஒரு பிக் ஃபீட் தான். இதுக்கப்புறம் யாரால அந்த மாதிரி ஒரு வேக்யூம் வந்து பண்ண முடியும்ன்றது மேபி நம்மளால அதை இமேஜின் பண்ண முடியல. ஏன்னா அதான் சொன்னேன், நம்ம வந்து வளர்ந்ததெல்லாம் வந்து வித் தீஸ் ஹீரோஸ். ஸோ இப்போ அடுத்த செட் ஆஃப் ஹீரோஸ் எவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு ஆனால் சொல்ல முடியாது. ஐ மீன் தளபதியுமே இளைய தளபதியா இருக்கும்போது we wouldn't have imagined he would get to this position. சடனா அந்த ஒரு ஹைக் வந்தது. ஸோ who knows, இப்போ எஸ்கே கிட்ட துப்பாக்கியை வச்சுக்கோங்க, நீங்க தான் சிவா பார்த்துக்கணுன்றது வந்து மேபி எஸ்கே in another 5 years could maybe reach that position. இப்போ அவ்வளோ ஃபார்ஃபெட்ச்டா பார்க்க முடியல. பட் ஆனால் கண்டிப்பா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a big vacuum தான் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் தளபதியோட படம் இல்லாதது. இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் இட்ஸ் வெரி பிக் லாஸ் தான். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது, வருஷத்துக்கு நீ சொல்லு கன்சிஸ்டண்டா எந்த ஹீரோ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தராரு, கொடுக்குற படமும் ஹிட் ஆகுது அப்படின்னு நீ கேட்டினா ஐ திங்க் there is no one. அதாவது இப்போ நீ வந்து கம்பேர் பண்ணினா மேபி தலைவர் வந்து பண்றாரு, பட் கமலோட படமே லைக் ரெகுலரா வராது, 2-3 years ஒன்ஸ் வரும். அஜித்தோட படமும் பட் வருஷத்துக்கு ஒரு படம், irrespective ஆஃப் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ படம் ஓடுது. அதனால எவ்வளோ பேர் கெட் எம்ப்ளாய்ட் வேற இல்ல, so many people get employed from his films. அவரோட படம்னாவே ஒரு 300-400 வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல 200 பேர் வேலை செய்வாங்க. டான்ஸ்லயே இப்போ ஒரு பாட்டும் பின்னாடி ஒரு 1000 பேர் நிக்கிறாங்க. நான் ரெடினால ஐ திங்க் 1000 people டான்ஸ் ஆடுனாங்கன்னு நினைக்கிறேன். சோ யா அதெல்லாம் இருக்குல்ல. சோ அது வந்து இண்டஸ்ட்ரி ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கணும் எப்பயுமே. என்ன கேட்டினா இப்போ நம்ம சின்ஸ் we are என்ன சொல்றது, we are not into the industry but whatever we listen to what people are saying is ஒரு படம் ஒரு லியோ ஆகட்டும், ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு படம் வந்தாதான் குட்டி குட்டி படம் ஒரு அடுத்த ஒரு 10-20 வர முடியும். தென் ஒன்லி இப்போ நாளைக்கு வந்து இவரோட படம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய படம் ரெகுலரா வரலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர் குறைஞ்சிரும். தியேட்டர் குறைஞ்சிட்டா ஆல்ரெடி சின்ன படம் வந்து கம்மியான ஸ்கிரீன்ல தான் வருது. நாளைக்கு சின்ன படம் வந்து ஸ்கிரீன்லேயே வராமல் போயிடும், எல்லாமே டேரக்ட் ஓடிடி போயிடும். ஓடிடி ஹூ ஒன்ஸ் த ஓடிடி அட் எண்ட் ஆஃப் தி டே பிகம்ஸ் லைக் ஒரு மோனோபோலி ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஜனரஞ்சமா மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தியேட்டர் ஷுட் பி தேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் எவ்ரிதிங், திஸ் ஆல் வில் பி மிஸ்ட் அவுட். வெரி பிக் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வில் பி லாஸ்ட் அப்படிங்கிறது தான். இட்ஸ் வெரி பிக் சேட் நியூஸ் தான். இஃப் இது வந்து நமக்கு நடக்குமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் இஃப் தளபதி இந்த வீடியோ பார்க்குறாருன்னா தளபதிக்கு தளபதி ஃபேனா வாட் யூ வாண்ட் டு சே ஒரு லெட்டர், அண்ட் ஹெச் வினோதுக்கும் வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு நீ வேணா ஒரு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு படம் வேணும், இது நீ எக்ஸ்பெக்ட் பண்ற முதல்ல மாதிரி டக்குனு ஒரு நாள் முதல்வரா நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி இல்ல உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ ஒரு ஃபேனா அதான் சொல்லி இது நான் அவர் பார்க்க போறது இல்லை, நம்மளே நினைச்சுக்கலாம் அவர் பார்க்க போறாருன்னு. கிராண்டட் ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படியாவது ஒரு வாட்டி மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட முடியாதா, அதான் எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனா ஆஸ் அ ஃபேனா அதுக்கெல்லாம் ஹெச் வினோத் பண்ண மாட்டாரு. இல்ல சொல்றேன். பட் ஆனா கொஞ்சம் ஒரு லுக்கிங் இன் ஒரு ஹையர் நோட்ல பேசிக்கா என்ன அப்படின்னா இந்த 69க்காக சொல்றேன். ஐ மீன் இப்போ 69ல நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றன்றதையும் சொல்லிடு. அதே மாதிரி தளபதிக்கு ஒரு விஷ் மாதிரி, you know, happy Diwali and the 69 and for his political career. His next venture என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாட்டை ஒரு 5-6 பாட்டு இருக்கணுங்கிறது வந்து. ஏன்னா what I believe is generally படம்
10-15 இயர்ஸ்ல ஃபேட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் பாட்டு வந்து இட்ஸ் a huge life span. இறங்கி 50 குத்தணும் வருஷம். உனக்கு FDFS போயிட்டு போய் அடி அடின்னு அடிக்கணும், ஒரு பட்டாசு வெடிக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு சாங்ஸ் நல்லா இருக்கணும். இன்னொன்னு ஹெச் வினோத் அந்த டிக்கெட் வாங்கி கூட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுல நாங்களும் உண்டா எங்களையும் கூட்டு போயிடு. மேபி அதுக்கு ஒரு ஸ்பிளிட் அனுப்பிடுவோம். ஓ அதுக்கு நானே போயிருந்தேன். டிக்கெட் வாங்கி கொடுத்துருவோம், FDFSக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் வாங்கி கொடுத்துருவோம். ஓகே அது. பட் ஆனால் ரிக்வஸ்ட்டாக என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனஜகமாக இருக்கணும், எல்லாருக்குமே பிடிக்கணுங்கிற அந்த ஒரு இது கடைசியில் வந்து பேசிடணும் ஆன் ஃபேஸ். வந்து ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 4th வால் 6th 8th வால் பிரேக்கிங் மாதிரி டேரெக்டாக பேசிடுங்க, பரவாயில்ல இத்தனை படத்தில் பேசியாச்சு, உன்னையே பார்த்து பேசுற மாதிரி உனக்கு ஒண்ணு வேணும். உன்னையே ஓட்டு போடுங்க எனக்கு அப்படி அந்த மாதிரி இல்லடா கூட அந்த மாதிரி ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தைரியமா ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே தைரியமா ஒன்று பண்ணலான்னு எனக்கு வந்து ஒன்று எடுத்து பேசுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே எனக்கு எல்லா படத்தையும் என்னன்னா பேசுவாங்க, ஆனா வந்து அது வந்து பேச ஒரு முழுசா அந்த லைன் கிராஸ் ஆகாம இருக்கும். ரொம்ப வந்து ஐயோ சென்சார்ல என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது வந்து பொலிட்டிக்கல். நான் என்ன சொல்றேன், ஒரு படம் கடைசி படம் ஆயிடுச்சு, நம்ம இந்த கடைசி எக்ஸாம்ல தைரியமா நடிச்சு விடுவோம்ல, எழுதுறா என்ன இதுக்கு மேலே இந்த மேம் நம்ம பார்க்க போறோம், எழுதி விட அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி ஹெச்வினோத் வந்து இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணி இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. இஷ்டத்துக்குன்னா ஐயோ அந்த மாதிரி அந்த லிட்டரல் மீனிங் இல்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் தைரியமா ஒரு ஆன் ஃபேஸ் நீங்க தைரியமா டாபிக் பேசுங்க. ஒரு பிரேக்கிங் ஆல் தி பேரியர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட்ஸ். லெட்ஸ் பிரேக். ஒரு லாஸ்ட் ஃபிலிம் வாட் வி ஹேவ் டு லூஸ்ங்கற மாதிரி தான் அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஒரு தைரியமா ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த ஒரு இது இல்லாம அந்த ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருந்தா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நினைக்கிறேன். நான் விஜய் படம் அப்படின்ற அந்த அறிகுறிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி செய்யற மாதிரி எல்லாமே நம்ம பேசுறோம், எல்லாமே இருக்கணுங்க. கதையும் இருக்கணும், கடைசியில அந்த நல்ல பாட்டு இருக்கணும், டான்ஸ் இருக்கணும். சொல்ல எடுத்து காமெடி டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா, காமெடி இருக்கு. அது ஒரு சொல்ல மஸ்ட் இல்ல. அவரோட தளபதியோட எல்லாம் இப்ப நம்ம பேசணும்ல, இந்த விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி பேசுறது எல்லாமே ஹைலைட் ஆகணும்ல. ஹிஸ் காமிக்கல் டைமிங், டான்ஸ். பட் ஆனா எனக்கு என்ன, at the end of the day since this last film டைரக்டாவே ஒன்னு பேசலாம் as a fan-ஆ, as ஒரு சிட்டிசனும் எக்ஸ்பெக்டேஷன்னா ஒன்று தைரியமா பேசுங்க, பாப்போம். நீங்க தைரியமா ஒன்று பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கும் தெரியும் நீங்க என்ன ஐடியாலஜி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஒரு தைரியமா ஒரு இது. அப்புறம் அந்த தளபதிக்கு வந்து ஒரு விஷ், தளபதிக்கு என்னோட விஷயம் என்னன்னா கேக்குற மாதிரி சொல்றதுக்கு நான் யார் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு ஃபேனா தலைவாணி வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. See as a fan எனக்கு என்ன, I think I'm actually okay him leaving industry. கஷ்டம் தான், but I am ready to accept. என்ன அப்படின்னா we have a lot of things to celebrate. That's what a fan means la. Whatever they do you support it wholeheartedly. இப்ப நாளைக்கு டோனி கண்டிப்பா இன்னும் 30 வருஷம் ஆடுவாரான்னா இல்ல, அடுத்த ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல ரிட்டையர் ஆவார். பட் வாட் ஹி ஹஸ் கிவன் ஒன்னு இருக்குல்ல, that is edge to our heart தான் நான் சொல்லுவேன். நான் திருப்பி எனக்கு வந்து எத்தனை பிளேயர் வந்து ஆனாலும் சரி, எத்தனை பேர் ஹீரோ வந்தாலும் மை ஹீரோ இஸ் விஜய் தான். ஸோ அது he has given me my childhood தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்டிக்கர் சன்ஃபீஸ்ட்ல ஸ்டிக்கர் வாங்கி கலெக்ட் பண்றதாகட்டும், அவரோட படம் அவங்க பாட்டுலாம் ரேடியோல வெயிட் பண்ணி கேட்கறது, சன் மியூசிக்ல வந்து விஜய் பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணா அடுத்த பாட்டு விஜய் பாட்டே போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த மெமரி இருக்குல்ல, அந்த மெமரி பாக்ஸ்ல எனக்கு வந்து தளபதியோட போஸ்டர் எப்பயுமே இருக்கும், அவரோட பாட்டு எப்பயுமே ஃபோன் ஓடி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஐ திங்க் ஒரு பெரிய விஷயத்துக்கு நோக்கி போறாருன்னும் போது ஃபேன்ஸோட வெல்விஷ் தான். அண்ட் இப்போ வந்து பயங்கரமா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். வாட் இஸ் கோன் டூங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வாட் வி ஆர் ஹேவிங். So I think அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷன் தான் for you இல்லையா? I think அதுதான் நான் சொன்ன மாதிரி that's what means to be a fan. You support them wholeheartedly through their difficult times, through whatever decisions they make. See, support பண்ணோம், அதே சமயத்துல வந்து if he is not doing something we have to critiquum பண்ணணும். That's a good fan. That's அது கண்டிப்பா. But நான் சொல்றேன் இப்ப அவர் ஆரம்பிக்க போறாருன்றது உனக்கு ஒரு வெல்கமிங், happy note we are welcoming that is decisionங்கறத. So கண்டிப்பா we are looking forward to what happens 2026ல. பயங்கரமான அதுவே ஒரு படம் மாதிரி விறுவிறுப்பா போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் 2025 அக்டோபருக்கு பண்ண வெயிட்டிங் வேற மாதிரி வெயிட்டிங் படம் ரிலீஸா அப்பப்போ அதே மாதிரி பண்ணி. எனக்கு தெரிஞ்சு தளபதி இந்த வீடியோ பாப்பாருன்னு தெரியல. இந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன ஒரு ரிக்வெஸ்ட்னா அடிக்கடி ரீலீஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து கத்தி துப்பாக்கி நண்பன் கூட ரிலீஸ் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். பின்னாடி போயிடலாம். துள்ளாத மனமும் சில படம் நம்ம தியேட்டர்ல பாத்துக்க மாட்டோம். துள்ளாத மனமும் நான் தியேட்டர்ல வந்து கோயம்புத்தூர் மாப்ள கூட ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க வந்து பாக்குறோம். சச்சின் போடுங்க, இது ஒரு ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட். நிறைய ரிலீஸ் நடக்கணும், அது அப்படியே ஒரு கான்செப்ட் மாதிரி மாறணும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட். சோ அவ்வளவுதான். ஐ திங்க் எல்லாமே நம்ம பேசிட்டோம். தளபதியை வந்து நமக்கு மனசுல பட்டது எல்லாமே நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்டர் இல்லாம ரொம்ப வெரி க்ளோஸ் டு our hearts kind of a hero அவரு. ஸோ இன்னைக்கு வந்து காத்து வாக்குல ஒரு கான்வர்சேஷன்ல என் கூட ரித்விக் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தளபதியை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தளபதி வந்து ஒரு சகாப்தம், அதை வந்து ஒரு 1 hourல கவர் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். இதுக்கும் நான் 15 minutes தான் யூஸ்வலாக பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி அது
அதை எக்ஸீட் பண்ணி தான் போறோம். பட் அதுலயே எப்படி முடிக்க போறோன்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலி நேரம் போனதே தெரியல ரித்விக். ஆமா ஒரு மாதிரி அதான் நீ சொன்ன மாதிரி இது நம்ம எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற ஒரு டாபிக் தானே. இதெல்லாம் நான் எல்லாமே உங்ககிட்டயே நான் கொஞ்சம் அப்பப்போ அங்கே பேசியிருக்கேன். என்னோட ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அது மாதிரி போகும். ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து என்னன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஐ திங்க் ஆல்மோஸ்ட். பட் ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஒரு பண்ணி கொடுக்குறோம். ஆமா இந்த பாட்காஸ்டோட இன்டென்ஷனே என்னன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பேசும்போது நம்ம பேசின டாபிக்கே ஒரு 10,000 வாட்டி பேசினாலும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் கான்வர்சேஷன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி காத்து வாக்குல ஒரு கான்வர்சேஷன். ஸோ இது நான் காலேஜ்லயே வச்சுட்டேன். காத்து வாக்குல 2 காதல் அதுக்கப்புறம் தான் வந்தது. கேட்காம திருடிட்டாரா இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மக்களே, சாரி மன்னிச்சிருங்க. பட் எனிவே இட் வாஸ் வெரி நைஸ் ஹேவிங் யூ. தேங்க்யூ. ஒரு தளபதி வெறியனா என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னையே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான் ஃபேனா நாங்க என்ன வேணா பண்ணுவோம். நீயும் ஒரு பாட்காஸ்ட் ஹோஸ்ட்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். அதே மாதிரி எனக்கு என்னன்னா ரொம்ப சில இடத்துல தான் வந்து நம்ம ஃபேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு உட்காந்து பேச முடியும். ஸோ லைக் வெரி மச் ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ திஸ். எனக்கு என்னன்னா நீ ரெகுலரா வந்து எபிசோட்ஸ் இப்போ உங்ககிட்ட பதிவே இருக்கு. இதுக்கப்புறம் நீ வெளில போய் நாளைக்கு நீ படம் பண்ண போற ஏதாவது ஒரு ஹீரோ கிட்ட போய் சார் நாங்க ஃபேன் நான் உன் பாட்காஸ்ட் பார்த்தேன் நீ தளபதி ஃபேன் தெரிஞ்சிடும். நம்ம சொல்லும் போதே நம்ம பேசுறது வச்சு இட்ஸ் ஓகே. ஐ மீன் கார்த்திக் சுப்ராஜ் வந்து தலைவர் ஃபேன்ன்றது எஸ்டாப்லிஷ். ஆனா எனக்கு என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து நினைச்சா ஒரு ரஜினி படம் பண்ண முடியும். ஆனா நம்ம ஓகே 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 சரி விடு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மேபி தலைவர் ஒரு கேமியோ மட்டும் பண்ணி நம்ம படத்துல ஒரு கேமியோ வந்து பண்ணி முடிஞ்சா அதுக்கு நம்ம மாஸ் பண்ணிடலாம். பட் எனிவே thank you so much. And ரித்விக் எப்படி இதை வந்து என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தானோ நீங்களும் இது உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலே அதுக்கு ஒரு பொறுமை வேண்டும். அண்ட் ஐ திங்க் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கும் அந்த அட்மிரேஷன் ஃபார் விஜய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி கிளாட் யூ கைஸ் sat through this entire podcast, listen to it, us both rant about random things. So I'm very very glad. So காத்து வாக்குல ஒரு கான்வர்சேஷன் வித் மீ மானசா ஜெய்சங்கர். இன்னைக்கு இந்த எபிசோட்ல அன்னையாரு தளபதி அப்படின்னு நான் வந்து இந்த பாட்காஸ்ட்க்கு பேரை வைக்கலாம்னு வச்சிருக்கேன். அந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல என் கூட ஜாயின் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வரும். சிலது ஆடியோவா இருக்கும், சிலது வீடியோவா இருக்கும். ஆனா இனிமே ரெகுலரா பண்ணுன்றது தான் டிசிஷன். ஸோ இன்னும் நிறையா வரும். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக ஸ்டே டியூன் ஃபார் ஆல் ஆஃப் தேட். என்னை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் சாரி ஃபார் நாட் புட்டிங் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரீசென்ட்லி. கொஞ்சம் டிவேட் ஆயிட்டேன். பட் இனிமே கரெக்டான ரூட்ல நதி மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இருக்க மாட்டேன் அடுத்த எபிசோட்ல. பட் பை பை. ஓகே அடுத்த எபிசோட் என்னன்னு எனக்கே தெரியாது. இனிமே தான் பிளான் பண்ணோம். பட் let me meet you in the next episode. Keep supporting, keep subscribing. This week கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ், மேபி ஃபீச்சர் ஃபிலிம் சீக்கிரமே பார்ப்போம். எல்லாமே நடக்கும் நம்புறோம். ஸோ stay tuned for more updates. Signing off. This is Manasa Jaishankar. என்னது இல்ல அது கொஞ்சம் தளபதி மாதிரி நான் பண்ண மாட்டேன். கீழே கமெண்ட்ஸ்ல கேள்வி தளபதி பண்ணதா கியூட். பட் பாய்.